ஸ்டார்க் ஆஸ்திரேலியன் பிளேயரு. அது ரெக்கார்ட் பிரேக் இது. நான் இவ்வளவு பிரைஸ்லாம் போன ஒரு பிளேயருக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சும்மாவே ஏதாவது இன்சூரன்ஸ் போய் உட்காந்து கேகேஆர் வாங்கியிருக்காங்க. ஷாருக் அவங்க அந்த டீம் தான். ப்ரோ வல்லவன் ரீலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அது இப்போ எல்லா படமே வந்து வேற படமே கொஞ்சம் பெருசா போகல அப்படின்னா அந்த 2 மாசத்துல ரிலீஸ். ப்ரோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இன்னொன்று வந்து அன்னைக்கு சூரிய ஒரு ப்ரோ சொன்னாரு மதுரையில வந்து 3 படம் எல்லாமே போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க ப்ரோ. அது வந்து ரொம்ப ஒரு அதிசயமா பார்த்தாங்க. ஆனால் நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ, ஒரு நார்மலான சிட்டி தான். இங்கே 3 மூவி ஆலவந்தான் முத்து இது எல்லாமே போட்டாங்க ப்ரோ. அதுவும் வெறும் 50 rupees டிக்கெட்ல போட்டாங்க ப்ரோ. ஆமா, அது போக வட சென்னை இப்போ போட்டுருக்காங்க ப்ரோ 50 rupees டிக்கெட்ல. கார்த்தி இந்த ஜி5ல வந்துச்சுல வீரப்பன் சீரிஸ், அதுல சீசன் 2 எப்போ கார்த்தி வரும்? ஒரு 6 மாசம் ஆகும் நினைக்கிறேன் கார்த்தி. ஆக்சுவலா அதை வந்து நான் பார்த்ததுக்கு ரீசனே நீங்க போட்ட ரிவ்யூ தான். எனக்கு ஒரு பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பட் நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் நான் அதை பார்த்தேன். எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு கார்த்தி. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சமீபத்துல வந்த வெப் சீரிஸ்லாம் நம்ம யாருமே பாக்குறது இல்லை. ஏன்னா லாக்டவுன்ல தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம மேக்ஸிமம் எல்லாமே படம் தான் பாக்குறோம். பட் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்த என்ன சொல்றது எப்படின்னா சில சில வெளிவராத விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் தோணுச்சு எனக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வீரப்பன் அவரோட நெரேட்டிவை வந்து கேட்கறதுக்கு நம்ம பார்த்துருப்போம்ல. நம்ம பேர் அவரோட கதையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் அவரே சொல்லும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல எனக்கு என்னன்னா மீடியான்றது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுன்றது ஒரு ஸ்ட்ரென்த்ன்றதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்ப இருக்கிற மீடியாவுக்கும் அப்பயே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் இல்லையா? கார்த்தி ப்ரோ, நீங்க அந்த சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வீரப்பனோட அவர்கிட்ட இருக்க அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவர் சொன்ன நரேட்டிவ் வச்சு அது அவர் வந்து அவருடைய ஆங்கிள் இருந்து அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா? இல்ல ஜென்ரிக்கா கேக்குறேன். பாத்தீங்களா? பார்த்ததை வச்சு அவரை நீங்க எப்படி என்னவா நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே மாறலைங்க. அது அப்படியேதான் இருக்கு. பெரிய சொல்றேன். நீங்க போய் நல்ல கொலை பண்ண ரவுடிங்கிட்ட, அரசியல்வாதிகிட்ட, கொள்ளடிக்கிறவங்கிட்ட இவங்க எல்லாம் பழகி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அது கேட்கும்போது இப்போ செந்தில் பாலாஜி வந்து நீங்க எல்லாரும் சொல்றீங்களே அவர் வந்து கரப்ஷன் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா அவர் கூட இருக்க ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான். நீங்க என்கிட்ட சொன்னா எங்க அண்ணா நியாயமா ஜெயில போட்டாங்க, அவர் ஒட்டு பாருங்க. அப்படி எப்பயுமே அது ஆதரவா ஒரு கூட்டம் தான் இருக்கும். உண்மைதான் பேரு 10 கொலை பண்ணோன்னு நியாயம்னு ஒண்ணு இருக்கும். அவன் பேசுறது நான் ஏன் அந்த கொலையெல்லாம் பண்ண தெரியுமா இருக்கும். சினிமா ஆங்கிள் சொல்லணும்னா அப்படிதான் இருக்கும். பட் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஐயோ. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீரப்பனால பலியானவர் குடும்பத்தையும் வீரப்பனோட குடும்பத்தையும் லிங்க் பண்ணி ஒரு எபிசோட் வரும். ரொம்ப தெளிவா ஒரு 50 எபிசோட் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ஜி5 டீம்கிட்ட பேசினேன். சொன்னேன் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து டோட்டலா வந்து வீரப்பனால தப்பு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு போலீஸ்காரங்களாம் கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க அந்த மாதிரி இருக்கா? நான் அதை பார்க்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு நெட்ஃபிளிக்ஸ் நானும் பார்க்கல. ஜி5யுமே நான் பார்க்கணுன்ற ஐடியால இல்ல.
உங்களுடைய ட்வீட்டை பார்த்துட்டு தான் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த எபிசோட அப்படியே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன், ஸ்கிப்பே பண்ணல. இது வரைக்கும் வெப் சீரிஸ் நான் அப்படி பார்த்ததே இல்ல. இந்த இதுலயே வந்து வெப் சீரிஸ்ல வந்து வீரப்பன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. 12 வயசு பையனை அவன் கொண்டு வந்து அவனை காட்டி கொடுக்குறவங்க வீட்டோட வச்சு எரிச்சது, அந்த மாதிரி ஒரு பண்ண அநியாயம் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அது எதுவுமே வந்து இதனாலதான் பண்ணேன் அதனாலதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தப்பா காட்டியிருப்பாங்க. இல்ல கார்த்தி, ஒரு எபிசோடு 5th எபிசோட் நினைக்கிறேன், அந்த டிரைவர் ஒருத்தர் வந்து இறந்துருவார் இல்லையா அந்த ஒரு பிளாஸ்ட்ல, அந்த டிரைவரோட ஃபேமிலியையும் வீரப்பனுடைய ஃபேமிலியை லிங்க் பண்ணுவாங்கல்ல, அந்த எபிசோடு உங்களுக்கு அந்த அந்த எபிசோட் நல்லா இருந்துச்சுல்ல, 5th எபிசோட் நினைக்கிறேன். ப்ரோ என்னதான் ஜஸ்டிஃபை பண்ணாலும் தப்பு பண்ணதான் ப்ரோ. அது போனது எவ்வளவு உயிர், அப்பாவே உயிர் நிறைய போச்சு. அதான் ஜிகர் தண்டா படத்துல கூட காமிச்சிருப்பாங்க, அந்த போலீஸ் உயிரை கொல்லாம சம்திங் லாரன்ஸ் வந்து உயிரை விட்டு சம்திங் அது மூலியமா ஜஸ்டிஃபை கிடைக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் வேலிடா படுது. ஐ மீன் இதுவும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். எனக்கு அந்த சீரீஸ் பார்த்துட்டு ரெண்டு பேர் எனக்கு வந்து யார் பக்கமும் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, ரெண்டு பக்கம் போய் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அது பட்டுச்சு. நம்ம வீரப்பனையும் நல்லவன்னு சொல்லிட முடியாது, போலீஸும் வந்து நல்லவங்களும் சொல்லியிருக்கு. எக்ஸாக்ட்லி அதேதான். ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் நிறைய இது பண்ணிருக்காங்க. ப்ரோ நம்மளும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம், அதுக்காக ஆளுக்கு AK-47 தூக்கிட்டு போயிடுவோமா, என்ன பண்றது? அதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த மக்கள் தான் அவன் சொன்ன விஷயத்தை பார்த்தா அந்த மக்கள் தான் வந்து அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவுல. நான் வந்து போட்டு கொடுத்தா இவன் வந்து அடிப்பான், இவன் வந்து நியூஸ் சொல்லனா அவன் வந்து அடிப்பான், அப்படின்ற மாதிரி இவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு மக்கள் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆமாமா, உண்மையில அவங்களுக்கு தான் உண்மையிலே பெரிய டார்ச்சர். அவங்களாம் சொன்னா இந்த ஆளு வந்து பண்ணுவான், சொல்லனா அவன் டார்ச்சர் பண்ணுவான். அதான் ப்ரோ, இப்போ தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஃபுல்லா ஒய்ஃபோட நரேட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும். முத்துலட்சுமி அவங்க ஒய்ஃபோட நரேட்டிவ்ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபுல்லா போலீஸோட கஷ்டத்தை தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போலீஸு ஒய்ஃப் இப்படி தான் போகும். லாஸ்ட்ல வந்து எப்படி முடிப்பாங்கன்னா, அப்போ நீங்க வீரப்பன் சொன்னது சரின்றீங்களா, அவர் இத்தனை உயிரை சாவடிச்சிருக்காருன்னு முடியும் அது. ஸோ அன்ஃபார் வீரப்பன் ஃபுல்லாவே எப்படின்னா மோஸ்ட்லி போலீஸோட ஃபேவர்ல தான் இருக்கும் அது. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா பப்ளிக் அதனால என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத நல்லா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த நரேட்டிவ்ல அவர் சொல்லுவாரு, என்ன வந்து அந்த எலெக்ஷன்ல ஒரு யாருக்கும் சப்போர்ட் பண்ணி அது மூலமா இவரை வந்து கொஞ்சம் இது கொலை பண்றதுக்கு மாதிரி போலீஸே வந்து ஷூட் அவுட் பண்ற மாதிரிலாம் பிளான் பண்றப்போ அந்த இடத்துல வந்து என்ன போலீஸ் பிடிச்சி என்னை ஜெயில போட்டிருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கையே மாறிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுதான் டர்னிங். அங்க தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை மாறிச்சு, என்ன ஜெயில போட்டிருந்தா கூட நான் இந்த மாதிரி வந்திருப்பேன் தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் ப்ரோ அந்த சீரியஸ் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாப்ல. அதான் நான் அன்ஃபார் வீரப்பன்லயே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சீரீஸோட அந்த வாய்ஸ் பேசுறவங்க லாஸ்ட் அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பாங்க, அப்போ உங்க ஹஸ்பண்ட் பண்ணது எல்லாமே கரெக்டா, இத்தனை பேரை சாவடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஒரு செகண்ட் எதுவுமே இருக்காது, அப்படியே அந்த சீரீஸ் அப்படியே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் சீரீஸே முடியும். அவரோட கேரக்டரிஸ்டிக் அந்த ஃபுல்லா கரெக்டா காட்டிட்டு அவர் வந்து அவரை பிரச்சனை பண்ற எல்லாருக்கும் உண்மையா இருப்பாரு, என்ன நோன்றவனுக்கு மட்டும் தான் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நரேட்டிவ்லயே போயிட்டு அந்த சின்ன பையனை ஷூட் அவுட் பண்ணது வந்து அவரோட கேரக்டருக்கும் அவர் அந்த விஷயத்த பண்ணதுக்கும் வந்து டோட்டலா கான்ஃபிளிக்டாவே இருந்தது. ஒரு சின்ன பையனை கொல்ற அளவுக்கு அவர் இல்ல, ஆனா ஏன் பண்ணாரு அப்படின்றது தெரியவே இல்லை அந்த நரேட்டிவ். தெரியவே இல்லை. நீங்க அப்படித்தாங்க இருந்தாங்க, சும்மா காட்டும் போது சினிமால அப்படித்தான் காட்டுவாங்க எல்லாரும். நான் இது சீரீஸ்ல சொல்றேன் ப்ரோ, அவரோட கேரக்டரிஸ்டிக் பத்தி காட்டுறப்போ நான் எனக்கு உண்மையா இருக்கணும், நான் உண்மையா இருப்பேன், என்ன வந்து இது பண்றவங்க நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வரும் ப்ரோ, கரெக்ட்டா சொன்ன மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கும் சம்திங் தான் சொல்லுவாப்ல, எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, நான் வந்து இப்படி இருப்பேன். என்ன பிரின்சிபல்? அது உட்கார வச்சு பேசினா எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா எல்லாருமே ஒரு ரெண்டு முகம் இருக்கும் ப்ரோ. அதுதான் இங்க லியோ வர பார்த்திபன் வர, அவர் வந்து இங்க ஃபுல்லா வாழ்ந்ததே லியோவா தான் வாழ்ந்துட்டு போயிருக்காப்ல, ஆனா பார்த்திபனா இன்டர்வியூல மட்டும் சொல்லிட்டு போயிருக்காப்ல. அவர் சொல்லுவாரு அப்புறம் என்ன?
எண்ட் ஆஃப் த டே நானும் என்ன கேட்டா நல்லவன் தான் ப்ரோ அவன் ஆனா சொல்லுவேன். பட் அவர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ம். தான் தெரியும். என்ன நீ என் கூட பழகுனீங்கன்னா போன டே நீ ஒரு கெட்ட கேரக்டரா அப்படின்னுவீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து என்னை பத்தி நான் பாசிட்டிவா தான் சொல்லிப்பேன். நான் நல்லவன் உத்தம அப்படின்ட்டு. ஸோ அதே தான் அவரும் பண்ணிட்டு போயிருக்காப்ல. ஏங்க ப்ரோ அது தயவு செஞ்சு டாபிக்கை மாத்திர வேண்டாம். நான் ஜஸ்ட் ஆரம்பிச்சது வந்து வீரப்பன் நல்லவனா கெட்டவனாக்கலாம் இல்ல. இந்த சீரியஸ் வந்து நல்லா இருக்கு. அது வந்து ஓகே, ஒரு இது மீடியா நல்லா இருக்கு மீடியா அதுதான். வந்து எந்த அளவுக்கு ஒரு சொசைட்டில இம்பாக்ட் கொடுக்க முடியுன்றத புரிய வச்சிருக்குன்றத தான் நான் சொன்னேன். அவ்வளவுதான், விட்டுருங்க, லீவ் இட். வேற டாபிக் போயிடலாம். கார்த்திக் ப்ரோ. ஹாய் கார்த்தி அண்ணா. ப்ரோ ப்ரோ கேக்குது ப்ரோ? ப்ரோ கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ இன்னைக்கு ஒரு ரூமர் வந்தது ப்ரோ, அது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் பாஸ்ன்னு சொல்லி வெங்கட் பிரபு டைட்டில் வந்திருந்தது. அது ரொம்ப தான் பார்ப்போம். ஓகே ப்ரோ, இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. December 31st வந்துடும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும். ஓகே ப்ரோ, இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. நீங்க இந்த டெய்லியுமே ஸ்பேஸ் வரீங்களா ப்ரோ இந்த டைம்ல? ஆமா, அது ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ. என்னன்னா யாரும் கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. அது வந்து சில தடவை உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கலாம். அது கன்ஃபார்ம் எங்களுக்காக வந்தாகணும்னு நீங்க வரீங்களா, இல்ல வந்து எப்படி ப்ரோ உங்களுக்கு பிடிச்சி வரீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. நைட்டு 11 மணிக்கு மேல கமிட்மெண்ட் இருக்க மாதிரி அப்படி ஒன்றும் கிடையாது. இல்ல ப்ரோ, மேபி தூக்கம் வரல ப்ரோ, நான் கேட்கறேன் ப்ரோ. கார்த்திக் கல்யாணம்னா வர மாட்டாரு ப்ரோ. கரெக்ட் ப்ரோ, அதையும் நான் யோசிச்சேன். சொல்லுங்க நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாரு. இல்ல கால கமிட்மெண்ட் இல்ல. காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணுன்ற கமிட்மெண்ட் இல்ல. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாதனாலதான் இதை பண்ண முடியுது. அதுதான் விஷயம். நிறைய பேத்துக்கு வந்து என்ன, காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நம்மள வந்து கேள்வி காலில் வந்து எந்திரிக்கிறேன். எனக்கே 3 மணிக்கு முன்னாடி தூக்கமே வர மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, எப்படியுமே ஒரு 11:30 மணி தான். பட் அதிகபட்சம் உங்களுக்கு தாராளமா நீங்க ஸ்பேஸ் டெய்லி நடத்தலாம். ஹாய் கார்த்தி அண்ணா. ஹாய் ப்ரோ. நான் சசி பேசுறேண்ணே. ஆல்ரெடி உங்கள்ட்ட பேசியிருக்கேன். நேற்று ஒரு டாபிக் போயிட்டு இருந்துச்சு இந்த சிவில் இன்ஜினியர்ஸை பற்றி. நானும் ஒரு இன்ஜினியர் தான். ஆல்ரெடி நான் பிரசாந்த் அண்ணன்ட்டு அவர் வீடு கட்டும் போதே நான் அவர்கிட்ட டேரெக்டாக ஃபோன்லாம் பேசியிருக்கேன். ஆனால் நேற்று நான் ஒரு பேசுனது வந்து ரொம்ப காசை கொள்ளடிக்கிறாங்க அப்படிலாம் சொன்னது ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ கேட்கும்போது, அந்த ஆடியோ கேட்கும்போது, இங்கே ஒரு 50% லாபம் அடிச்சு வீட்டுக்காரங்களை ஏமாத்துறாங்க அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படிலாம் யாருமே பண்ணுறது இல்லை. இங்கே வீட்டுக்காரங்க என்னன்னா ஒரு இன்ஜினியர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நம்ம பேசுறது ஒன்றா இருக்குது, அவங்க அதுக்கு மேலே நம்மள்கிட்ட பாரத்தை ஏற்றிட்டே போகிறாங்க. நம்ம இவ்வளோதான் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்போம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம மேலே நம்ம சொல்லாத செய்யுங்கன்னு சொல்லும் போது அங்கே ப்ராப்ளமே வருது. அதனால் நேற்று அவர் சொன்னது ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நானும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 இயர்ஸ் இதில் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 இயர்ஸாக இப்போ தனியாக ஓன் இதாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து யாருமே இங்கே 50% லாபம்லாம் இங்கே இந்த இது எந்த தொழிலுமே பண்ண முடியாது. இந்த தொழிலில் மெயினாக பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்று சொல்லும் போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நான் அதுக்காண்டி அவருக்கு நான் கால் பண்ணேன், பிரசாந்த் அண்ணனுக்கு பேசுவோம்னா. நான் சரி இதை பற்றி பேச வேணாம் விட்டுட்டேன் நான் அவர்கிட்ட. நீங்கள் பொதுவாக பேசுகிற கருத்து எதையுமே உங்களுக்கான கருத்தை எடுத்துக்காதீங்க. இல்லண்ணா இது தொழில் இல்லண்ணா, இதே மாதிரி மைண்ட் செட் எல்லாருக்குமே எந்த தொழிலுமே சொல்றாங்க. இந்த தொழில் இல்லண்ணா, யாருமே ப்ராஃபிட் இல்லாம எதுவும் அரசியல்வாதிகளா ஃப்ராடு, ஃபோர்ஜரி, எல்லாம் திருட்டு போயலுங்க, கொள்ளடிக்கிறவனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி இருப்பான், எவனோ ஒருத்தன் இந்த ஒரு மூலையில இருப்பான். அவனுக்கு ஐயோ என்னங்க அரசியல்வாதிகள் அப்படி பேசுறாங்க, அந்த மாதிரிதான் நீங்க பேசுறாங்க. அவன் திட்டுறான் வந்து ஃப்ராடு பண்ணணும் திட்டுறான். நமக்கு ஏன் கோவம் ஒண்ணும் இதுல என்ன இருக்கு? நம்ம சினிமாக்காரங்களாம் அப்படின்னு வந்து நம்ம ஏன் கோச்சுக்கணும்? கோவம்லாம் இல்ல. என்னன்னா ஆக்சுவலி பெரும்பாலும் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சென்னை இது மாதிரி இடத்துல எப்படின்னா, நீங்க வந்து இப்ப உங்களால வந்து லேண்டு வாங்குறீங்க. லேண்டு வாங்குறக்கிட்ட முக்காவாசி ஆளுங்களே அவங்களே வந்து இப்போ அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் நடந்த சொல்றேன். எங்களோட நெய்பர் இப்படிதான், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, பையன் ஒர்க் பண்றாங்க இங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில். ஸோ இப்போ அவங்க வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி மாங்காடு சைடில் இது பண்ணிட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டு
அவன் சொன்ன எஸ்டிமேட்டோட என்ன பண்றாங்க, டபுளா சொல்லிட்டாங்க. அப்ப பாதி விலையில நீங்க காசு கொடுத்தாதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு சொல்றான். எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க? மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாருமே அவனுக்கு பழக்கம். எங்க போய் பண்ண முடியும்? இல்லன்னா அதனால அது ஒரு வந்து இல்ல ஒரு இல்ல அது கட்டத்துல நீங்க அது மாதிரி சொல்றது வந்து தனியா, அது வந்து எல்லாருமே இல்ல இல்ல இது எல்லாம் அரசியல்வாதிகளை கையில ஜென்ரலா போட்டு வச்சுட்டு அந்த நடக்கிறது. மாதிரி பட் ஆனா பண்றாங்க. உங்களை மாதிரி யங் ஆளுங்களாம் பசங்களாம் கொஞ்சம் அந்த நேர்மையா மாதிரி இருக்கிறாங்க. ஈவன் என்னோட பசங்களும் வந்து சிவில் தான். பட் ஆனால் பெரும்பாலும் நடக்கிறது இப்படிதான் நடக்குது. இப்ப நீங்க என்ன எப்படி இருந்தாலும் இல்ல நான் ஒரு அவங்க 4 சொல்ற இதோட அதிகமா வந்துரும். ப்ரோ அவரு விஷ்ணு விஷாலுக்கே தானே ப்ரோ ஆச்சு. சாரி பாபி சிம்மா. சால விடுங்க. ஓ பாபி இல்லனா சிம்மா. இங்க பாபி சிம்மா. முக்கா இல்ல இன்னொன்னு பெனட் என்னன்னா ஜென்ரலா எல்லாருக்கும் நடக்கும். அது பெரிய இம்பாக்டா தெரியாது. நான் ஒரு ஒன்னே செலிபிரிட்டிக்கு நடக்கும்போது ஒரு பெருசா பேசுவாங்க. கண்டிப்பா எல்லாரும் நடக்கிறது தான் அது. பட் இவர் சொல்றது, பிரசாந்த் சொல்றது ஜென்ரலா நடக்கிறது, முக்காவாசி நடக்கிறது. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்லண்ணா தனிப்பட்டது ஒரு இண்டிவிஜுவலா பண்றீங்க. முக்கால்வாசியில இங்க நடக்கிறது இல்லைண்ணா. நான் இந்த ஃபீல்ட்ல ஒரு 5 வருஷமா இருக்கேன் நானு. இங்க வீட்டுக்காரங்க மேலே பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். நானு வீட்டுக்காரங்களும் நம்ம மேல இல்ல ரொம்ப அது கரெக்ட் எக்ஸ்பெக்ட் தான். நீங்க பண்றாங்க. நீங்க பேசும்போது வந்து வாட்டர் டேங்க் ஒரு சைஸ்னு கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து இன்னும் பெருசா போடுன்னு இல்லண்ணா சொல்லுவாங்க. அவங்க வாட்டர் டேங்க் வந்து டைல்ஸ் போடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒண்ணும் இல்லைண்ணா, ஒரு 2 சவத்தை சேர்த்து கட்டுன்பாங்க. அந்த 2 சவருக்குரிய செங்கல், மேசன் காஸ்ட், சிமெண்ட், மண் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த 2 சவர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுலதான் ரொம்ப 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வரது. இது ஈஸியா சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த ஆடியோ கேட்கும்போது. என்னடா இப்படி இவ்வளோ மட்டமா பேசுறாங்களே அப்படின்னு. பிரச்சனை எடுத்துக்கணும்ல. இப்ப வந்து ஒருத்தர் நீங்க அது மாதிரி பண்றது இல்ல, அப்ப விட்டுருங்க. ப்ரோ நீங்க எதுவுமே சமூக ஊடகம்னு வரப்போ எதுவுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க ப்ரோ. நிறைய விஷயங்கள் பார்ப்போம் போவோம். உங்க இதை என்ன சொல்றது, மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்பவே முக்கியம். எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போனீங்கன்னா ஓகே, நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா அது சந்தோஷம். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்க போங்க. ஸோ சம்டைம்ஸ் இப்படி இருக்கதான் செய்யும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நான் வந்து டாக்டரை பத்தி யார் கார்த்தி சொன்னாரா யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாந்த் யாரோ சொன்னாங்க டாக்டர் வந்து இது பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஒருத்தர் டாக்டர் ப்ராக்டிஸ் பண்றவரு அவரே வந்து சொன்னார் இதெல்லாம் தப்பு, நாங்களாம் பண்றது இல்லை, உண்மையா இருக்கும். பிரசாந்த் தான் சொன்னார் நினைக்கிறேன். அவரு இது மாதிரி நீங்க ப்ரொபோஷன் ஏதாவது பேசிட்டீங்க எனக்கு வச்சிருக்கேன். இப்ப 2 வீட்டுக்காரங்களும் இப்பவுமே நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. 2 வீட்டுக்காரங்களும் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்ததுக்கு செயின் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க ஃபோன் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதையுமே சொல்லலாமே. ஆனால் ஃபுல்லாக நேற்று எனக்கு அந்த ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல்ல பாக்குறது சொல்றாங்க. பட் ஜெனரலா இப்படி நடக்கிறது நீங்க அவர் என்ன நீங்க மீன் பண்ணாருன்னா சொல்றது இல்ல அவர் என்ன மீன் பண்ணாருன்னா நேத்து அத கூட இருந்து கட்டுறவங்க அது ஓகேவா. என்னன்னா ஃபாயில்ல இருந்து அனுப்புறாங்க காசு, அந்த மாதிரி வந்து பண்றவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு மீன் பண்ணாரு. அது சொன்ன இல்ல அருண், எப்படின்னா நீங்க கூட இருந்தாலுமே அவங்க எவ்வளவு, இப்ப இவரு சொல்றாருல, இவரு வந்து கான்பிடென்டா சொல்றாரு இங்க கூட இருந்து பண்ணாலுமே அவங்க எவ்வளவு போடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்ப அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போவீங்க, நீங்க வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஐடில எங்கேயோ ஒர்க் பண்ணி 8 to 5 இருப்பீங்க. நீங்க எப்படி நீங்க பாத்துட்டே இருப்பீங்க அவர் என்ன போடுறாங்கன்னு? என்ன பண்றாங்க? எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் தான். அதுதான் இல்ல அது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு இப்ப நம்ம மோஸ்டா இது பண்றோம்ல. இப்போ வந்து நம்ம கான்ட்ரிபியூட் விடும்போது எப்படின்னா அவங்க ஸ்கொயர் ஃபீட் வாங்கிடுறாங்க. அவங்க என்ன போடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ சொன்னார்ல ஒரு செவருக்கு எக்ஸ்ட்ரா கட்டுறது இவ்வளவு சொன்னார்ல, அந்த செவரே கட்டாம விட்டுருவாங்க சில பேர். எப்படின்னா அந்த இவ்வளவு இன்ச்சு போடாம இன்ச்சை குறைச்சிருவாங்க. 2 செங்கல் கட்டாம ஒரு செங்கல்ல முடிச்சிருவாங்க வேலை. ஆள் இருந்தா அப்படி நடக்காதுல்ல. அதான் மீன் பண்ணாரு அவரு. ஆள் இல்லாதப்ப பட் ஆனா பிரசாந்த் சொன்னது ஆக்சுவலி சசி அவர் என்ன நீங்க என்ன சொன்னா அந்த இது அவர் எண்ணத்துல. பட் இந்த கட்டின வீடே வாங்குறாங்களே அதுல நான் பாத்துக்கேன் முக்காவாசி பேருக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. இப்ப அங்க இருக்க மாட்டாங்க, வாங்குவாங்க, சீலிங்ஸ் இஷ்யூ வரும், ஏதாவது வருது. அது தெரியல, அவங்க அந்த டைம் சொல்றது பொறுத்து ஆமாமா அதுல கண்டிப்பா வாங்கிடுறாங்க. நிறைய வரும். ஆமாமா அவங்க வந்து இல்ல அதுல கண்டிப்பா நிறைய வரும். அதுல கண்டிப்பா நிறைய வரும்னா, நான் வந்து பேசிக்கா இந்த இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்களே, எல்லாரும் 50% ப்ராஃபிட் பாக்குறதுக்கு நிறைய கோல்மால்தனம் பண்றாங்க. அப்பெல்லாம் இந்த இதுல பண்ணவும் முடியாதுண்ணா. நிறைய இன்ஜினியர்ஸ் யூடியூப்ல போடுறவங்க நிறைய பேர் வந்து அது மாதிரி பண்றது இல்ல. அவங்க வந்து நிறைய டேலண்ட டெவலப் பண்ணி இப்படி டிஃப்ரெண்டா கட்டுறது அப்படி போயிடுறாங்க. இந்த அந்த இன்பிட்வீன் கேப்ல இதுக்கு முன்னாடி வந்த ஜெனரேஷன் தான் எப்படியாவது ரொட்டேட் பண்ணி எப்படியாவது காசு அடிச்சு போயிடணும்னு ப்ரோ எப்படின்னா அந்த கொத்தனாரங்களா இருக்காங்களா பாத்தீங்களா, அவங்களாம் வேலை சுத்தமா இருக்கும், கிளியரா இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே இந்த ஒர்க் இது கம்பாரிசனாக சொல்ல, பட் இது வந்து பர்சனலா இது வந்து நடந்துருச்சுன்றதுக்காக ஒரு ஸ்டோரி வந்து நான் குக் பண்ணி சொல்ல. ஒரு கோடிக்கு ஓகேங்களா, நான் எந்த லொகேஷனை மென்ஷன் பண்ணல, என்னோட ரிலேட்டிவே கட்டினாங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி என்ன சொல்ல மெட்டீரியல்ஸ் எதுவுமே ஒழுங்காவே இல்லை. அது மேற்கொண்டு இப்போ 1 கோடினா நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அதோட
இன்டீரியர் ஒர்க்ல என்ன இருந்து எல்லாமே எப்படி இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. பட் எதுவுமே இங்க ப்ராப்பராவே இல்ல. என்ன உடஞ்சிருக்கு, போயிருக்கு, எல்லாமே ஒர்க்ன்றது ஒரு கம்ப்ளீட்டாவே இல்ல, இன்கம்ப்ளீட்டா தான் யோ இருக்கு. யோ ஸோ யாரு இது பேசுறது? 1 கோடி 1 கோடி கார்த்தி, 1 கோடி மிஸ்டர் வி. ப்ரோ நீங்க வரீங்களா ப்ரோ? நான் லொகேஷனை சொல்றேன், போர் வாங்க ப்ரோ. நம்ம எல்லாமே டீட்டெயிலா எல்லாமே காட்டுறோம் ப்ரோ உங்களுக்கு. இல்ல நான் கார்த்தி கேட்கிறாருப்பா, அதனால சொன்னேன். இல்ல ப்ரோ, நான் இப்ப அதுக்கு என்ன ஜஸ்ட் பண்ண கிட்டிங். முடியும்? நான் அதான் சொல்லக்கூடாது அதுக்கு என்ன அப்படின்னா பண்ணலாம்? மென்ஷன் பண்ண அதுக்கு சரியாது, இல்ல சர்க்காசமா என் மாறக்கூடாது. லேண்ட் ஏரியா அதுக்கு பண்ண என்ன என்னைக்கு பண்ணலாம்? வரப்போகுது? இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாம் பண்ணலான்னு இல்ல, அவரு சொன்னாப்ல, அதுக்காக நான் சொல்றேன். ஏங்க சினிமாஸ் பேசுங்க ஏங்க. இங்க எவ்வளவு பில்டிங் டேம்ல இருந்து எல்லாம் எவ்வளவு விஷயங்களை கட்டிட்டு தான் இருக்காங்க. ரோடு, மெட்ரோ அதெல்லாம் கட்டி தான் இருக்காங்க. அப்ப அவங்க கட்டுறவங்க யாரு? இப்போ 10 நம்ம அரசியல வந்து நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் ஃப்ராடு, வீடு கட்டுறவங்க ஃப்ராடு அப்படின்னு அவர் பேசிட்டு போறாரு. அதனால ஒரு வந்து அது எனக்கு வந்து ஹார்ட் ஆயிருக்குன்னு பேசுறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, அதுதான் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ஒரு டப்பா ஒரு இன்ஜினியர்ட்ட கொடுத்துட்டோம், அதுக்குன்னு சுத்தமா பேசுறதா? அசரா நம்ம அதை பத்தி பேசணும் அவசியமே இல்லை. நம்ம எல்லாம் நம்மளாம் அவசியமே எதுக்கு கிடையாது. யாருமே அவனுடைய பர்சனல் பிரச்சனை, அதெல்லாம் அவன் பத்தான் திட்டுக்கணும். பர்சனல் பிரச்சனையை பத்தி நம்ம இங்க பேச வரோம். நம்ம இங்க வந்திருக்கிறது எதுக்கு? ப்ரோ அவர் கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ப்ரோ, பர்சனலெல்லாம் எடுத்துக்காதீங்க. அவர் பிரசாந்த் ப்ரோ மோஸ்ட்லி அப்படிதான் ஜென்ரிக்கா பேசி விட்டு ஓடிடுவாரு. பர்சனலா எடுத்துக்காதீங்க. நம்ம கரெக்டா பண்றோம்னா அவ்வளவுதான், ஃப்ரீயா விட்டுட்டு போங்க. கார்த்தி, நீங்க ரோட் சவுத் அவுட்லெட் போனீங்களா? கார்த்தி, நடராஜன் அண்ணன் பாத்தீங்களா? இன்னும் போகல ப்ரோ, அடுத்த வாரம் தான் போகணும். நட்ராஜனை தெரியலையே, அவரை பார்த்ததே இல்லை, அவரையும் பார்த்தது இல்லை, ரோட் சவுத்தையும் பார்த்தது இல்லை. போனா 2 எனக்கு நடராஜன் எனக்கு 3 டைம் ஃபோன் பண்ணாரு. எனக்கு இவன் நம்பரை கொடு, அவன் நம்பரை கொடு. வித்தியாசமான நம்பர்ல இருந்து கூப்பிடுவாரு, புது நம்பர்ல இருந்து கூப்பிடுவாரு. என்ன என்கிட்ட யார் நம்பர் இல்லை, நான் சும்மா எப்பயாவது ஸ்பீக்கர் கேட்பேன், அவ்வளவுதான். எனக்கு என்கிட்ட யார் நம்பர் இல்லை அப்படின்ட்டு. உங்க நம்பர் எப்படி அவருக்கு போடுச்சு? நான் அவருக்கு வந்து அவருடைய ப்ரொஃபைல் வந்து எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். ஆனா தப்பு பண்ணிட்டீங்களே. கார்த்தி, அது நைட்டு 11:30 மணிக்கு கூப்பிடுவாரு. நைட்டு 11:00 மணிக்கே கூப்பிடுவாருல்ல? ஆமா கூப்பிடுவாரு தான். எல்லா டைம் 11:00 மணிக்கு கூப்பிடுவாரு. புது நம்பர்ல இருந்து கூப்பிடுவாரு. சரி ஓகே, இந்த நம்பரை கூட நம்ம தெரியாது எடுக்காம விட்டுலான்னு பார்த்தா திடீர்னு வேற நம்பர் வரும். போகும்போது சொல்லுவேன் கார்த்தி, முடிஞ்சா வரேன். தம்பி அந்த ராபின்சன் நம்பர் கொடுப்பா. ராபின்சன் நம்பர் கொடு. கார்த்தி, இது கிறிஸ்துமஸுக்கு ஏதாவது தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதா கார்த்தி? கிறிஸ்துமஸ்க்கு ஆகாதுங்க, கிறிஸ்துமஸ் தான் முன்னாடி டர்க்கி மட்டும் தானா இந்த டைம்? அக்வாமேன் யார் கார்த்தி பாப்பாங்க? சபானை ப்ரமோஷன் வந்து இந்த அனிமலோட ப்ரமோஷன் போட்டுட்டு இருக்கீங்க. நான் பாப்பேன். அனிமல்ஸ் நீங்க பார்க்கலாம்னா நான் பார்க்க கூடாதா? இல்ல ஏதோ படம் ஜோஸ்தோ சொன்னாங்கல, ஜோஸ்தோ திகிரி ஜோஸ்தோ. ஐயப்பா, நீங்க என்ன நேத்து நீங்க அக்வாமேன் யார் பாப்பானா? இல்ல நீங்க பார்க்கலாம், நாங்க பார்க்க கூடாதா? அதானங்க அக்வாமேன்ல இது வலிமை ஃபைட்லாம் வச்சிருக்காங்க போல இருக்கு, அந்த ரெயின் ஃபைட். இருங்க ப்ரோ, நான் ராபிசன் ப்ரோட பேசுறேன். சொல்லுங்க, நீங்க பார்க்கலனா? ரெயின் ஃபைட்டா? ஐபிஎல் பத்தி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு காலையில இருந்து ஒரு 20-30 ட்வீட் ஐபிஎல் ஆக்ஷனை பத்தி சொல்லவே இல்லையே. நான் பேச மாட்டேன்னு சொன்ன ட்வீட் எடுத்துவாங்க, போங்க எடுத்துவாங்க. பேச மாட்டேன், நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு. சரி நான் ஏபடும் ப்ரோ, கொஞ்ச நேரம். அக்வாமேன் யாரும் பார்க்க மாட்டாங்க, வாங்க. அக்வாமேன்லாம் யார்ஜி பாப்பாங்க? கார்த்தி பாப்பறா கேளுங்க. பாப்போமா, யார் பார்க்க மாட்டாங்க? ஸ்பீக்கருக்கு எத்தனை பேர் பாக்குறாங்க மட்டும் கேளுங்க ஃபர்ஸ்ட். ப்ரோ நீங்க பாப்பீங்க ஜி, நீங்க வந்து விண்ணை தாண்டி வருவதே போய் பாப்பீங்க நீங்க. அப்புறம் என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த புர்ல? இல்ல நம்ம அக்வாமேன் நான் பார்க்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன் சொல்லுங்க. நான் பார்க்க மாட்டேன் சொல்லுங்க. டிசி தானே அது? டிசி அது டிசி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டா வேற மாதிரி ஆயிரும் பாத்துங்க. டிசி அது. ஆமா யோ, டிசி மனுஷன்லாம் ரொம்ப கொடூரமானங்கயா. ஆமா கார்த்தி, இப்படிதான் கார்த்தி ஒரு டிசி படம் போய் போச்சு சத்தியத்துல முடிச்சா நல்ல கார்த்தி. இது என்னப்பா ஃபேன்ஸ் மாதிரி படமே ஓடலனா கூட ரொம்ப சுத்தாங்கல, அந்த மாதிரி டிசி ஃபேன்ஸ். சும்மா வந்து வராதீங்க கார்த்தி, நீங்களே துணி பெஸ்ட் படம்னு சொல்லியாச்சு 2023க்கு பெஸ்ட் மூவி. பெஸ்ட் ஆமா, பெஸ்ட் படம் தான். இதுல என்ன இருக்கு புரியுதா? ஆனா அந்த பெஸ்ட் படமே ஓடலையே. இப்ப விக்னேஷ்வன் பண்ற ப்ராஜெக்ட் வந்து அஜித் சொன்ன கதைன்னு சொல்றாங்களா, அது உண்மையா பொய்யா? அதெல்லாம் கிடையாது, அது சிவகார்த்திகேயன் முன்னாடி சொன்ன கதை. முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுக்கோ லைக் அந்த
கார்த்தி ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. தலைவன் பாலையா படம் பாத்தீங்களா இல்லையா? பகவந்த் கேசரியா இன்னும் பார்க்கல நான். ஆ, ஆமாங்க ஞாபகப்படுத்து. நான் டெய்லி இல்ல என்ன படம் கார்த்தி பார்க்கலாம்னு சூப்பரா யோசிச்சிட்டே இருக்கு இருப்பேன் நைட் ஆக்சுவலி ஆனா. இந்த படம். நல்லா ஏங்க இருக்கும். இது பகவந்த் கேசரி தானே? தலைவன் இல்ல எல்பிஜி சீரியஸா டேங்கரோட எப்படின்னா வந்து ஒரு ஏர்ல போறாங்க. ஜென்ரலா ஒரு கான்செப்ட் கொண்டு போய் குழந்தைங்களோட அந்த இந்த சைல்டு காரியங்கள் அந்த அபியூஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் அதை அப்படி பேசினாரு. அப்படியே கதை அப்படியே டிராவல் ஆகுது. இல்ல ஆனா பகவந்த் இதுல கேசரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாத்துட்டு சொல்லுங்க, ட்வீட் போடுங்க. நாளைக்கு பாத்துறேன் உனங்க நாளைக்கு நைட்டு. நம்மால் அசால்ட்டா லாரிலாம் அடிச்சு தள்ளுறாரு. நம்மாலே ஆனா எல்பிஜி அவரு டேங்கரை நீங்க ஆனா கார்த்தி எல்பிஜி அவரு டேங்கர்ல ஏர்ல பண்ணா போறாப்ல. நம்மளுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் அப்படி இவர் பண்ணா சரி என்ன அப்படி பண்ணிட்டு போறாரு அப்படின்னு தோணுது. ஆனா இல்ல நல்லா அதுல இருக்கு. வனராஜான்னு டயலாக் நிறைய விடுவாப்ல. அதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா வந்த வெப் சீரிஸ் நம்ம பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெப் சீரிஸ் பேசணும் இல்லையா, அதெல்லாம் ஞாபகப்படுத்துது கார்த்தி. ஐயப்பா இந்த புது ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சுல, இந்த அல்லு யாரு அந்த ஒரு தெலுங்குல ஒரு டப்புடு ஒண்ணு வந்துச்சு, அதை பாத்தீங்களா நீங்க? தூதாவா? பாத்துட்டீங்களா நல்லா இல்லையா? இருக்கும், பாருங்க. எங்க நீ பார்த்து ஆரம்பிச்சு ஒரே கெட்ட வார்த்தையே பேசிட்டு இருக்காங்க வீட்டுல. ஆஃப் பண்ணிட்டு கெட்ட போயிட்டேன். வார்த்தையா? ஆமா, தமிழ் டப்பிங்ல பார்த்தேன் நானு. நான் தான் தமிழ் டபுள்ல பார்த்தேன், அதுல எங்க கெட்ட வார்த்தை வருது? வேற ஏதோ பாத்துட்டீங்க ரம்சன். அதான் இது இவருது இந்த மிஸ்டரி அந்த பசில் மாதிரி கொலை நடக்கும். அதுல எங்க கெட்ட வார்த்தை வருது? ஏங்க நீங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் பார்த்து லிங்க்ல அப்படி வந்திருக்கேன் தெரியல. நான் அபிஷியல்லாம் பார்க்கலப்பா. கார்த்தி மாதிரி டெலிகிராம் தான். யாரா கேட்டாங்கன்னா சினிமா ஃபீல்ட்ல இருக்கிற கார்த்தியே சொல்லிட்டாரு டெலிகிராம்ல பாக்குறாங்கன்னு. நம்ம ஏன் ஏங்க அவரு பாக்குறேன்னு சொல்லல, பார்க்க வசதி இல்லைன்னா அதுல பாருங்கன்னு சொன்னாரு. ஆமா நான் சொன்னேன் அப்படி. ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போயிடுறது வந்து. ஏழைகள் ஓடிடில பாருங்க. இல்ல இல்ல நீங்க அவர் என்ன வந்து அதுல சொன்னாரு, இந்த பாருன்னு சொல்லல. லக்ஷ்மி இவங்களுக்கும் ஏதாவது வேணும்னா டக்குன்னு இன்னொன்னு அப்படி இல்ல கார்த்தி, இது வந்து இந்த ரீஜன்ல காட்ட மாட்டேங்குது கார்த்தி, அமேசான் பிரைம்ல. அதான் இங்க பாதி அப்படியே நான் டெலிகிராம்ல பார்த்த கூட அந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு போட்டு 4 பேர்த்து பார்க்க வைக்கணும் இல்லையா? ஆமா மணி, நல்லா இல்ல சொல்லணும். வீரப்பன் தான் சூப்பரான சீரிஸ். வீரப்பன் சீரியஸ்லாம் வந்து சத்தியமா சொல்றேன், உங்களால ரீச் இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. அப்படிலாம் கிடையாது. சும்மா என்ன நீங்க பார்த்தது என்னால பார்த்துருப்பீங்க. அது முன்னாடி புதுசா டயர்ல இருந்து நிறைய பேர் போட்டாங்க. ஏங்க நான் உங்களால கார்த்தி, நான் உங்களால பார்த்தனா நான் ஒரு 100 பேர்த்த பார்க்க வைப்பேன்ல. ஆமாமா, அது கரெக்ட். அது மாதிரி தானே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 123K ஃபாலோயர்ஸ். எவ்வளவு ஃபாலோயர்ஸ்? 214 தொழுவீங்களா? எல்லாம் வருது இல்ல, பெரிய ரீச் இருக்கா இல்லையா நமக்கு? டிஎம்கே இதை எடுக்காம என்னைக்குதான் இந்த கார்த்தி ஸ்பேஸ் பண்றாரோ. கார்த்திக் ப்ரோ என்ன ராமசன் கவரலா இருக்கு? ஒண்ணும் இல்ல விடுங்க. எப்படிதான் ஒரு அமைச்சரை ஏமாத்தி என்னென்ன கேஸ் போடுவீங்களோ தெரியல. சரி விடுங்க, அரசியல் பேச வேண்டாம் நமக்கு. சினிமா கார்த்தி, நீங்க உங்களோட ரீச்சை மட்டும் பாக்குறீங்க. உங்களுக்கு கீழே 133K அந்த ரீச்சை பாருங்க. புரியுது ப்ரோ. அப்ப நம்ம செஞ்சிட்டு இருக்க சேவை தானே. பாருங்க கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வீரப்பன் நல்லவரா கெட்டவரா? ப்ரோ வீரப்பன் கண்டிப்பா கெட்டவர் தாங்க. இதுல என்ன நல்லவர கெட்டவரனும் சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வருது என்ன இருக்கு? ஒரு 200 பேர்த்த கொலை பண்ணிருக்காரு, 1000 யானையை கொண்டிருக்காரு, எவ்வளவு மரத்தை வெட்டியிருக்காரு அப்படின்னா கெட்டவர் தான். அதுக்குள்ள என்ன வருது? இவங்க கம்பேரிசனை தூக்கிட்டு எங்க தெரியுமா வரீங்க? தப்பா வரீங்க, தப்பான கம்பேரிசன் வருவீங்க. இவங்கெல்லாம் போயிட்டு ரேப் பண்ணாங்கல்ல, அப்ப அவரோட ஒரு நல்லவர் தானே. இதெல்லாம் போச்சு. அவன் கேடு கட்டவன் போயிட்டு அங்க வந்து கேம்ப் போட்டு ரேப் பண்ண போலீஸ்காரன். அந்த போலீஸ்காரனை எல்லாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஒரு குரூப் பண்ணியிருப்பானுங்க. அவங்க கெட்டவனுங்க, இவர் மட்டும் எப்படி நல்லவன்? ஓ, கெட்டவனுக்கு ஆப்போசிட்டா இருந்தா நல்லவனா? இது என்ன லாஜிக்? விடுதலை வாத்தியார் வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் தானே எப்படி? ஆமா ப்ரோ, அது அந்த நரேட்டிவ்ல அது எந்த, ஆனா அது காட்டுற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது தப்பே இல்லாம காட்டுறது அப்படிலாம் இல்ல. 2 சைடுமே அப்படிதாங்க. இதுல வந்து தெளிவா தானே காட்டியிருந்தாங்க. சொன்னா இவன் வந்து கொன்றது, சொல்லணும்னா அவனுக்கு பிடிச்சி டார்ச்சர் பண்றது, அவன் நடிச்சு கொள்றது, அந்த மாதிரி தானே 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவரோட மோட்டிவ் என்ன? ஆரம்பத்துல என்ன மோட்டிவ்? ஒண்ணுமே கிடையாது. வேட்டையாடணும், வேட்டையாடி தந்து விற்கணும், அதுக்கப்புறம் வந்து சந்திரமண்ணை கடத்தணும்.
அப்புறம் கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு அந்த கொலைக்கு போலீஸ்ல மாட்டாம ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த போலீஸ்காரனை கொல்றாரு. அப்படிதான் ஒன்னு சொல்றாரு. அவர் சொல்லும்போது நல்லா காமெடியா தான் இருக்கு. சீரியஸா சொல்றேன். உண்மையிலேயே பார்க்கும்போது சார் ரசிக்கிற சென்ஸ். ரிவெஞ்ச் தான் எனக்கு என்ன கொலை கொலை. யாரு அந்த ஆடுதிரி கோபாலகிருஷ்ணனா? ஆமா ஆடு ஆமா ஆடு ஆடு திருடன். திருடிட்டே இருந்தான். ஆமா பாது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தான் அவன். அதனாலதான் அவனை அடிச்சு காலி பண்ணாங்க. ஆட்டுக்கெல்லாம் அவர் வந்து ஆடு ஆடு திருடுனா ஆமா வருவான். ஜீப் எடுத்துட்டு என்னை தேட இல்ல என்னை இல்ல என்னை தேட இல்ல என்னை தேட கார்த்தி இல்ல வரேன்னு என்னை தேட வரேன்னு ஊருக்குள்ள வருவான். வந்தா ஒரு 4 ஆட்டை தூக்கி போட்டு போயிடுவான் வண்டிக்குள்ள. காசெல்லாம் கொடுக்க மாட்டாரா? ப்ரெஸ் போட்டுருவான். ஸோ அது ப்ளூ சினிமான்னு கூட சொல்லி ப்ரெஸ் போட்டுருக்கப்பா. அப்போ அந்த ஆட்டு காசு தான் கொடுப்பேன். காசு கொடுத்தா அவனையே கண்டுபிடிச்சு வச்சு கொல்ல போறேன் நானு அப்படின்னாரு. இது கேட்கும் போது சினிமாட்டிக்கா அந்த டைலாக் நல்லா தான் இருக்கு. சினிமாட்டிக்கா அந்த டைலாக் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோயிசமாக தான் இருக்கும். பட் இல்ல அவர் மட்டும் கார்த்தி கொல்லலைங்க. அதுல அந்த 22 பொண்ணோட பேர் அதுக்குள்ள 22 பேர் அந்த இதுல வேன்ல இருந்தவங்க செத்துருக்காங்க இல்லையா? அங்க ஒரு டிரைவர் செத்துருக்கான். ஒரு அப்பாவி டிரைவர் 1 வயசு குழந்தைய வச்சுட்டு செத்துருக்கான். அந்த அந்த மாதிரி ஒரு 20 பேர் டிரைவருடைய செத்தாங்க. அந்த 4 சாவுதான் வந்து பொண்ணு அந்த 4 நரேட் பண்ற மாதிரி ஆமா கொண்டு வந்திருப்பாங்க. பல இன்ஃபார்மர் செத்துருக்காங்க. பல கான்ஸ்டபிள் செத்துருக்காங்க. அதெல்லாம் செத்துருக்காங்கல்ல. நீங்க என்னன்னா சும்மா ஒரு ஹீரோசம் சீனை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் இப்போ விஜய் போய் லியோல அடிச்சு கொள்ளுவாரு. 100 பேர்த்த அடிச்சு கொள்ளுவாரு கடைசியா. என்ன? ஓ உனக்கும் லியோ தாஸுக்கும் அருள் தாஸுக்கும் இந்த ஆண்டனி தாஸுக்கு தான் பிரச்சனை. அதுக்கே எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க நீயே போய் ஒத்துக்கா. லாஜிக்கா யோசிக்க அப்படித்தான் யோசிப்பான். கமர்ஷியலா படம் பார்க்கறவங்க நல்லா தான் இருக்கும். அடி தளபதி வச்சு கிழிக்கிறாரு எல்லாத்தையும். 100 பேர்த்து அடிக்கிறாரு. இந்த மாதிரி தான் இருக்கும். பறந்து அடிக்கிறாருன்னு. அப்ப மகனுக்கும் அண்ணன் சித்தப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனையே உங்க பிரச்சனையை ஏன் எங்களை கூப்பிட்டு சாவடிக்கிறீங்க? இந்த மாதிரி தான் இருக்கும் அவனுக்கு. அவன் 5000 10,000 வேலை செய்வான். அவன் அடியெல்லாம் வருவான். பட் அந்த கமர்ஷியல் சினிமாவுடைய இதெல்லாம் இங்க வந்து பொருத்தி பார்க்க கூடாது. வீரப்பங்கதையில அது ரொம்ப தப்பு. பண்ணவே கூடாது. அது வந்து சீமான இதெல்லாம் தப்பு பண்றாங்க. ரொம்ப தப்பு பண்றாங்க. பண்ணி பொருத்தி பார்த்துட்டு அது தப்பா ஒரு விஷயத்த எதுக்கு அவரு வந்தாரு கார்த்தி இந்த இதுல எதுக்கு சம்மந்தம்லாம் அவரை கூப்பிட்டு வந்தாங்க? இந்த அவர் சீமான் மட்டும் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு புரியல. மீதி ஓகே நக்கீரன் அவங்க காப்பிரைட்ஸ் வச்சிருப்பாங்க வீடியோ. அதனால அது ஒரு சம்மந்தம்லாம் பாசிட்டிவா ஒருத்தர் பேசணும்ல அந்த மாதிரி. பேசுறதுக்கு. பட் இந்த ஃபுட்டேஜ்ல இவங்க வச்சிருக்கனாலதான் இவங்க ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட. நெட்ஃபிளிக்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இவங்க ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்பே. அதனால இவங்க ஓன் ஃபுட்டேஜ். அதனால நிறைய பேர் கேட்டுமே அவர் கொடுக்கவே இல்லை போல. அது ஏதோ ரிஃபான் இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த கவரேஜ் எல்லாம் கேட்டாங்க நிறைய பேர், நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க கேங்ஸ்டர் எப்படி இருந்துச்சு வீரப்பன்? கேங்ஸ்டர் கோபி எனக்கு இந்த வெப் சீரிஸ்ல வந்து ஒரு சில பார்த்தோம்னா பயங்கரமா சிரிப்பே வந்துருச்சு. ஒரு இடத்துல ரொம்ப சூப்பரான வெப் சீரிஸ் தான். பார்த்துட்டு அவருடைய சமாதியில போய் நின்றுட்டு நான் மட்டும் இப்ப மட்டும் அவர் உயிரோடு இருந்தாருன்னா அவரோட காட்டுக்கே போயிருவாங்க அப்படின்னு இன்னொருத்தன் எனக்கு மட்டும் பையன் பிறந்தா அதுக்கு வீரப்பன் தாங்க பேர் வைப்பேன் இன்னொருத்தன். அதெல்லாம் செயற்கே இருக்குல்ல. நான் அவங்ககிட்ட கேட்டேன். இல்ல அதுதாங்க நான் இல்ல நான் உண்மையிலே இல்லைங்க. அந்த இதை வந்து அப்படியே ஜீஃபிலே கேட்டேன். நீங்க இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க சீனு. ஐயோ தலைவா நாங்க கம்மியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதை காட்டணும், எல்லாத்தையும் உண்மையை காட்டணும் அப்படின்றதுக்காக காட்டியிருக்கோம். அதை பார்த்தோன்னு உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா? அதை பார்த்தோன்னு உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சோம்னா சிரிப்பு வந்துச்சு. இல்ல இது கம்மி, நீங்க போய் பாருங்க, இதோட மோசமா இருக்கு அப்படின்னாங்க. அப்பதான் தெரியுது இங்க வந்து அது வந்து அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. டிஎஃப்ஓ ஸ்ரீதர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் வீரப்பன் ஸ்டாச்சு நான் நினைச்சேன். ஆமா ஸ்ரீனிவாசன அது இவரு ஒரு கதை சொல்றாரு, நக்கீரன் கோபால் அவர் ஒரு கதை சொல்றாரு. அது தெரியல கார்த்தி. உங்களுக்கு கோபி இருக்குல்ல சக்திமங்கலம், அங்கெல்லாம் அப்படிதானே கார்த்தி முன்னாடி எல்லாம் அவர் இந்த பீக்ல இருந்த டைம்ல அவங்க சொல்லியே கேட்கிறேன். நான் கேட்கிறேன் என்னங்க உனக்கு சுதந்திரத்துக்காக போறான்னு நானுங்க சும்மா கார்த்தி செத்தான அதை வச்சு நீங்க குறைஞ்சபட்சம் இல்ல ஒரு நிமிஷம் பிரபாரன் எடுத்துட்டா கூட அவர் வந்து இலங்கை சிங்களனுக்கும் தமிழுக்கும் பிரச்சனை வந்து அதனால வந்து போராளியா மாறி சண்டை போட்டாரு.
இவரு சும்மா காட்டுக்குள்ள வந்து கிரிமினலா இருந்துகிட்டு யானை தந்தத்தை விற்கிறதுக்கும் இப்போ சந்தை கார்த்தி இப்ப அது மறைக்கிறதுக்கும் பேசினா பெரிய பொண்ணை டாபிக் ஆச்சு. கொலையை இப்ப அது மறைக்கிறதுக்கு தாங்க போனாரு. இவரை வந்து தூக்கிட்டு வந்து பெரிய போராளி மாதிரி பேசலாம் லாஜிக்கே கிடையாது. லாஜிக் இல்லாம இல்லை, சுத்தமா ஏத்துக்க முடியாத விஷயம். இவர் ஏதோ போராளி மாதிரி சேகுவா ரேஞ்சில பேசுறதுலாம் வந்து இல்ல இல்ல அவரு கார்த்தி, இல்ல பையனுக்கு கார்த்தி, வீரப்பன் பேர் வச்சு. இல்ல 100% நானும் உங்களுடைய ஸ்டாண்ட் தான். பட் என்னன்னா, இதனால காமன் பப்ளிக் எப்படி எல்லாம் அஃபெக்ட் பண்ணப்பட்டாங்க, எப்படி எவ்வளவு துன்பத்துக்கு அதுதான் ஆளானாங்கன்றத வந்து வெளி கொண்டு வந்தது ஒரு மீடியா தானே. அந்த மீடியாவோட பவர், மீடியான்றது எவ்வளவு பெரிய ஒரு அதுதான் அதுதான் முக்கியம். பட் ஆனா இவர் ஃபைனல் இதுல வந்து பிரபாகரன் சைடுல போய் தான் சப்போர்ட் போலாம் ட்ரை பண்ணி தான் பண்ணிட்டாங்கன்னு. அந்த பீரியட்ல வந்து பீக்ல இருந்துச்சுங்க, ஈழ போராட்டம் வந்து பீக்ல இருந்துச்சு. அதனால சும்மா அந்த டைம்ல என்ன தேவையோ அதை பேசிட்டு இருந்தாரு தவிர அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன போய் சப்போர்ட் பண்றாரு, வருவாங்க. இல்ல அதனாலதான் இவர் இந்த கண் ஆபரேஷனால போய் அப்படி இதாயிருச்சு. இந்த அப்படி பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் கிடையாது. சத்தியமா கார்த்தி, எனக்கெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிற பழக்கமே வந்து ஒரு 5 வருஷமா இல்ல. ஆனா இப்ப இந்த வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு 5 நாளா. சரி, ஓகே, என்னதான் நடக்குது நாட்டுல. இப்ப பார்த்து என்ன பண்ண போறீங்க அதெல்லாம்? இல்ல சொல்றேன், ஒரு பிரிண்டிங் மீடியான்றது ஒரு பவர்ஃபுல் மீடியா அப்படின்றத இன்னமும் ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்குன்றத சொல்ல வரேன். அப்படிலாம் கிடையாதுங்க. யார் சொன்னது? மீடியா எல்லாமே மேட்பேட் ஆயிடுச்சு. என்ன பிரிண்ட் மீடியா இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், டிவி மீடியா இருக்கட்டும், எல்லா மீடியாவுமே மேனிபுலேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நீங்க பிரிண்ட்ல படிச்சா அது கரெக்டா பியூரா இருக்கும், நல்ல நியூஸ் தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க யாராவது? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க, 20 வருஷம் முன்னாடி என்னென்ன கதை, நம்மளாம் வாழும் போது வாழ்ந்த ஒரு ஆள் வீரப்பனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப நாளாவே பல விஷயங்கள் டவுட் இருக்கு. இது இது எல்லா இடத்துலயுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்குங்க. எல்லாருமே வந்து இப்படி வந்து செத்ததுக்கு அப்புறம் புனிதராக்கிட்டு அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி அதுல அரசியல் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதை இது பண்ணுவாங்க. கூட்டமே இருக்கு. அதுதான் பண்ணுவாங்க. கூட்டம் இருக்கு. அது ஈஸியா நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிக்கலாம். அவரோட தமிழ்நாட்டில் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா தான். அவருடைய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் எதுவுமே வர மாட்டாங்க. நெகட்டிவான விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லாம அவர் வந்து அப்படி இப்படி அந்த மாதிரி வெறும் நியூஸ், அந்த மாதிரி நியூஸை மட்டும் தான் கேரி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அடங்கல கார்த்தி, சேகுவாரா, பெடல் காஸ்ட் எல்லாருமே நம்ம கேட்டது என்ன, எல்லாருக்குமே அதான். பகத்சிங்கே பகத்சிங் எல்லாம் வந்து 21 வயசுல ஒரு தூக்குல போட்டாங்க. 22 23 வயசுல 23 வயசுல தூக்குல போட்டாங்க. நான் நினைப்பேன், இங்க இப்ப இருக்க 21 வயசு பையன்லாம் வந்து அமைச்சரா வந்துட்டு ஃபேன் ஃபைட் போட்டுட்டு இருக்கான். 21 வயசுல அவ்வளோ அறிவாளி, அவரும் ஞானம் இருந்துச்சா ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அப்பப்ப. அது சொன்ன அவங்க சண்டைக்கு வந்து நானுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசிக்கிறது இல்லை. அப்படி எப்படி இருந்துட முடியும் ஒருத்தரால? இல்ல இப்ப இங்கேயுமே கார்த்தி, நான் ஜஸ்ட் வீரப்பன் அந்த கேஸ்லாம் விட்டுருங்க. இங்கேயுமே நீங்க டே டு டே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. எவ்ரிடே என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, அதுல யார் பக்கம் வந்து ரைட்டு, யார் பக்கம் ராங்க, நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாமே அவங்க உங்களுக்கு பிடிச்சது சொல்றாங்க. அதுக்குமே உங்களுக்கு கட்ஸ் வேணும்ல. யார் ஏத்துக்க போறாங்க? ஏத்துக்க போறது இல்லையா? அதெல்லாம் யார் ஏத்துக்க போறாங்க? எல்லாரும் ஏத்துக்க போறாங்களா? எல்லாரும் ஏத்துக்க போறீங்க? இல்ல ஏத்துக்கல, அது வேற கார்த்தி. உங்க கட்ஸுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி இந்த ஜி5க்கு நக்கீரனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அவ்வளவுதான். அது நல்லா பண்ணிருந்தாங்க. ஜி5ல உண்மையிலே இதை வந்து 2 சைடு சொல்லியிருந்தாங்க, அது வரைக்கும் நல்லது. இல்லைன்னா வந்து மொத்தமா வந்து தூக்கி தலையில நம்ம டிஸ்கஸ் பண்ற தமிழ்நாட்டு சேகர ரஞ்சிக்கு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து வீரப்பன் நல்லவரா கெட்டவரா, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லதா கெட்டதா, அதை பத்தி நம்ம பேசல. இதனால எவ்வளவு காமன் பீப்புள் அஃபெக்ட் ஆனாங்க, என்ன நடந்துச்சுன்றத சில வெளிவராத விஷயங்களை உண்மை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைஞ்சிச்சு இல்ல. ஏன்னா இப்ப நார்மலா தியேட்டருக்குல அதை கொண்டு வரா சென்சார் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது ஒரு வெப் சீரிஸா கொண்டு வரும்போது சென்சார் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே கண்டிப்பா சொல்லிடலாம் இல்லையா? அதுக்காண்டி சொன்னேன்.
அது சலார் சூப்பரா இருக்கு கார்த்தி. புது ஒரு படம் ட்ரைலரு சொல்றோம் சரி தீயா இருக்கு. பணம் சொல்லணும்னா வீரப்பனை ஏன் இங்க திரும்ப திரும்ப தூக்கி தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வன்னியர் சோத ஓட்டை எய்ம் பண்ணி அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் விடுங்க இந்த விடுங்க கார்த்தி. சரௌண்டிங்லாம் இருக்கு பாத்தீங்களா? இல்ல இல்ல என்ன என்ன பப்ளிக் இதுதாங்க உண்மை. மீடியம்ல இப்பெல்லாம் ஏங்க பேசாதீங்க கார்த்தி. ஒரு மீடியால இருக்கிறீங்க நீங்க. எப்படிதான் துணிஞ்சு தப்பா பேசுறீங்களோ என்ன சொன்னேன்? தப்பா என்ன சொன்னேன்? எனக்கு புரியலையே. தப்பா தப்பா சொல்ல இல்ல சொல்ல ராமன் சார். ஓப்பனா சொல்றீங்களா? அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. அவர் பிரைஸ் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே அந்த ஓட் பெல்ட்டுக்காக தான் பண்றாங்க. இப்ப எடப்பாடிக்கு தான் கவுண்டர் ஓட்டு விடுது அப்படின்னா அது எல்லாம் ஏங்க ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் தெரியுங்க வந்து சேலம் பேட்டி சைடுல உட்காந்துக்கிட்டு எந்த அதிகமா இருக்கும்? ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் உட்காந்துட்டு ஒரு ஒரு ஊரு ஜாதி ஓட்டுக்காக தான் இங்க அரசியல் நடக்குது. இப்ப வீரப்பன் பேஸ் பண்றது எல்லாமே அந்த வன்னியர் ஓட்டை டார்கெட் பண்ணி தான் பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இல்லைனாலும் அவங்க வந்து பேசவே போறது இல்லை அவரை. அது எனி தெரியல பொலிட்டிஷியன் கார்த்தி. யாரா இல்ல இருக்கட்டும் அதான் உண்மை. நீங்க சொல்றது வந்து ஒருவேளை உண்மையா இருக்கலாம். பட் ஜியோகிராபிக்கலா வந்து அவர் பிளே பண்ண இடம் அந்த மாதிரி இடமா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன என்னோட பிளே பண்ணாரு? இல்ல ஜியோகிராபிக்கலா வந்து அவர் இருந்த இடம் வந்து மேபி அந்த கம்யூனிட்டி இருந்த இடமா இருக்கலாம் இல்லையா? இது என்னுடைய தாட் இல்லைங்க, தான். அவரு அந்த கம்யூனிட்டிங்க. அந்த கம்யூனிட்டி அங்கதான் வந்து அவங்க அடர்த்தியா இருக்காங்க. அந்த சர்க்கிள்ல தான் அவங்க வந்து இருக்கிற அவங்க அதுதான் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏங்க இப்ப காமராஜரை எப்படி பாக்குறீங்க? காமராஜர் எப்படி பாக்குறீங்க? வஉசி எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள கப்பலோடைய தமிழ் தான் பாக்குறீங்க. அப்படியே பாக்குறீங்க எல்லாரும். காமராஜர் எப்படி பாக்குறாங்க? இவர் எப்படி பாக்குறாங்க? தேவர் எப்படி அளவுக்கு நமக்கு முத்துராமலிங்க முதிர்ச்சி இல்லை. தேவர் ஏன்னா நம்ம காமராஜர் இல்ல காலத்துலயும் முத்துராமலிங்க தேவர் எப்படி பாக்குறாங்க? அவரு கார்த்தி ஆமா அவரு தேசியம் தெய்வம் பேசினவர். அவர் வந்து முக்குளத்தூர் ஓட்டை தானே மாட்டி வித்துருக்காங்க. அதுதாங்க. இல்ல ஓட் பேங்க் ஒரு தலைவர் அவ்வளவுதான். ஓட் பேங்க் ஒரு ஆளு, ஒரு ஹீரோ, ஒரு ஜாதிக்கு ஒரு ஹீரோ, அந்த ஜாதியோட ஓட் பேங்க் வாங்குறதுக்கு ஒரு ஹீரோ, அவ்வளவுதான். அது அப்படித்தானே வந்துட்டு இருக்கு இங்க. அது தீரன் சின்னமலையிட்ட வந்து எல்லாருமே அப்படித்தானே. அப்படி அப்படி வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஓட் பேங்க் வந்து யங்ஸ்டர்ஸ் ஒரு ஓட் பேங்க் வேற வச்சு பண்றாங்க. அப்படி பார்த்தா கூட என்னுடைய அசம்ஷன் பாத்தீங்கன்னா அந்த நக்கீரன்ற மீடியா வந்து ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் அவங்க ஏன் ஒரு ஆட்சி மாற்றத்தை இப்ப நீங்க விரும்ப போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆட்சி மாற்றத்தை எதுக்கு விரும்புறாங்க? அந்த மாதிரில இல்லையே. இல்ல நான் சொல்றது வந்து ஜென்ரலா கேக்குறேன். இல்ல அதுல அவருங்க சொல்லிருப்பாங்க. இல்ல மாறின காரணமே நான் சொல்றது வீரப்பன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை சொல்ல வரீங்க நீங்க? அதெல்லாம் இல்ல அதெல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. வீரப்பனை பிரைஸ் பண்றதுக்கு ரீசனே வந்து அவருக்கு பின்னாடி இருக்க ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அந்த கேஸ்ட் ஓட் இருக்கு அப்படின்றதுதான். இப்ப வீரப்பனை பிரைஸ் பண்ணி பேசுறாங்கல்ல நிறைய பேர், அதை பண்றதுக்கு ரீசனுமே அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா கார்த்தி நான் பார்த்திருக்கேன் கார்த்தி. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீங்க ஒரு அடித்தட்டு நிலைமையில இருக்கும்போது நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க பக்கத்துவங்களும் அவங்க யாருமே நீங்க என்ன கேஷ் பேஸ்ட்லாம் வர மாட்டாங்க. நீங்களும் அதை தேடி போக மாட்டீங்க. நீங்க என்னைக்கு ஒரு வீடு கீடுலாம் கட்டிட்டு நீங்க போய் எல்லாம் போய் செட்டில் ஆறீங்களோ அன்னைக்கு நீங்களே போய் தேடுறீங்க. அவங்களும் உங்களுக்கு அன்னைக்கு உங்களுக்கு இதை வந்து நீங்க என்ன சமூகமா இருந்தாலும் அது உங்களுக்கு பெருசா தோணுது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு சொசைட்டி வேணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நான் என் பசங்களை அங்கதான் கல்யாணம் பண்ணணும், அப்படி போக ஆரம்பிச்சிடறாங்க. எங்க ஃபேமிலிலே எல்லாம் நடக்குது மாதிரிதான் நடக்குது ஜென்ரலா. இப்ப நானும் நிறைய பாக்குறேன் இதே மாதிரிதான். நான் சொல்றது ஊர் சைடு சொல்றேன். பட் சிட்டி சைடுல எப்படின்னு தெரியல. சேலம் சைடு மெட்ரோலாம் புரியல ராம்செட்டி. என்ன ராம்செட்டி என்ன சொல்றீங்க எனக்கு? கார்த்தி அதை விடுங்க. டும்கி வந்து சப்டைட்டிலோட தான் வரும்னு சொல்லி சொன்னீங்களா? அது எப்படி சீசன் வரைக்குமா? சீசன்ல மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகாது அந்த படம்.
ஆ ஒன்லி ஹிந்தி தான். அதனால மேக்ஸிமம் ஏ சான்டர் மட்டும் தான் ரிலீஸே ஆகும். எதனால டப்பிங் பண்ணல? அவருடைய படம் இந்த டைரக்டரோட படம் எந்த படமே டப் பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனா இந்த படம் 3 இல்ல. Idiots, PK அது எதுவுமே சொல்றீங்களா? பண்ணல. எதுவுமே பண்ணதில்லை அவரு. கார்த்திகேயன் இல்ல நீங்க சொல்வீங்க இந்த ஓடிடி இப்போ சின்ன படங்கள்லாம் வாங்குறது இல்லைன்னு. ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. போக ஓடிடி ஒரு 1 இயர் ஆமா அந்த ஓடிடி அப்போ படங்கள் வாங்க ஆரம்பிக்கும் போதே இன்னும் கொஞ்ச நாள்ல ஓடிடிலாம் படத்தை பார்த்தே வாங்க போறாங்க. இப்போ அப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அதை ரவுண்ட் டேபிள்ல வெற்றிமாறனோட சொல்லியிருந்தாரு அதை. பாத்தீங்களா ஒரு நாள் கரெக்டா அப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் ஆமாண்ணே. சொன்னேன் இல்ல சார் இதெல்லாம் நடக்காது ரொம்ப நாளைக்கு அவங்களே நிறுத்துவாங்க. அவரு நம்ம அது எப்படி முடியும்? இனிமேட்டு எல்லா ஓடிடி வர போறாங்க, எல்லா படத்தையும் வாங்க போறாங்க. தியேட்டர் எப்படி படம் ரிலீஸ் ஆகும், இனிமேட்டு ஓட்டு ரிலீஸ் ஆகும் சொன்னாரு. ஆமா நீங்க அப்பயே அந்த டயத்துல கொரோனா லாக்டவுன் அந்த இதுலயே சொல்லிட்டு இருந்தீங்க 1.5 இயர்ஸ் முன்னாடியே. நான் கேட்க ஆரம்பிச்ச புதுசுல பத்தி பேசிட்டு இருந்திருக்கீங்க. நான் இப்ப அதை அன்னைக்கு சொல்லும் போது உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. மொக்க படத்தெல்லாம் கொடுத்து ஏமாத்திடுறாங்க ப்ரோ ஓடிடில. அதனால உஷாராயிராங்க. இல்ல அப்படி இல்ல ப்ரோ. அது அதுக்கான மார்க்கெட் இவ்வளவுதான் ஏன்னா இருக்கு. இப்ப கார்த்திகேயன் இப்ப ரொம்ப குறைச்சிட்டாங்களாண்ணே படம் வாங்குறத. நீங்க பாக்குறத குறைச்சிட்டீங்க, அவங்க வாங்குறத குறைச்சிட்டாங்கன்னு இல்ல. நீங்க அமேசான்ல முன்னாடி எவ்வளவு நாள் முன்னாடி படம் பார்த்தீங்க, இப்ப எவ்வளவு நாள் முன்னாடி படம் பார்க்குறீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல எவ்வளவு நாள் முன்னாடி படம் பார்த்தீங்க. முன்னாடி லாக்டவுன்ல டெய்லியும் பார்ப்பீங்க நெட்ஃபிளிக்ஸ் என்ன படம் இருக்கு, அமேசான்ல என்ன படம் இருக்கு, இப்படிலாம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குறையும். அதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்க, டெய்லி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் இருக்கு. அந்த 8 மணி நேரத்துல டெய்லி படம் பார்ப்பீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போறது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ லாக்டவுன்ல எதுவுமே இல்லை, 24 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறதுப்போ மீதி டைம்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய படம் பார்த்தீங்க ஓடிடியில், அதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு ஓடிடி இன்னொன்று புதுசாக இருந்துச்சு. படத்தை வந்து செல்ஃபோன்லேயே பார்க்கலாமா, டிவிலேயே பார்க்கலாமா, இப்படிலாம் வந்து படம் வருமா, புதுசாக படம் வருதா. வெப்சீரிஸ்னா ஒரே படம் தாங்க, 8 எபிசோடாக இருக்கும், 1 மணி நேரம். அதெல்லாம் இருந்துச்சு. ஹாலிவுட் படத்தை டப் பண்ணி ஹாலிவுட் வெப்சீரிஸை வந்து டப் பண்ணி காட்டும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே 1, 2, 3 அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 வெப்சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸு, பிரேக்கிங் பேடு, மணி ஹெய்ஸ்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையா இவனுங்க இதையே எப்போ பார்த்தாலும் 8 எபிசோடுக்கு வந்து கதையா சொல்லிட்டு இருப்பானுங்க, கேட்கறதா இந்த மூட வந்துடும். இல்ல நீங்க அப்பயே இதை வந்து சண்டே போட்டீங்க, பாலாஜி சார் கூட பிரசாந்த் அண்ணன் கூட சண்டே போட்டீங்க நீங்க இதை, இந்த மாதிரி படம் வாங்காம கத்தோட போறாங்க அப்படின்னு. அது எப்பயுமே யூஸ்வல் கார்பரேட்டோட மைண்ட் செட்டாக இருந்தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பெரிய பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பெருசாக வந்து அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. அவங்க இன்ஸ்டண்ட்டாக முடிவு எடுக்க மாட்டாங்க. இந்த படம் வாங்கணும் சரியாக போகலை அப்படின்னு முடிவு பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு படம் வாங்குவோம், 20 படம் வாங்குவோம், 20 படத்துக்கு வந்து 1000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டே அலாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 20 படத்தை வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க வருஷம் ஃபுல்லாக. 2வது வருஷம் தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு போன வருஷம் 20 படம் வாங்கணும்ல, அது எல்லாமே ஃபெயிலியர் தான், இன்னும் நம்ம நினச்சதெல்லாம் ஒன்றும் வரல, நம்ம நினச்ச டார்கெட் வரல அப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிடுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க நினைக்கிறது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது இந்தியாவில். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது இங்கே. அப்ப படங்கள்லாம் எதுவுமே வாங்குறது இல்லையானே. அப்புறம் ஏகப்பட்ட படம் அப்புறம் பெண்டிங்லேயே தான் இருக்குமா? வாங்குவாங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குங்க, எப்பயுமே இருக்கும். ஹாட் ஸ்டார் இருக்கும், 3 பேர் இருப்பாங்க. இல்ல அந்த ஆஹாலாம் ஆரம்பிச்சு சிம்பு சார் பிராண்ட் அம்பாசடரா போட்டு நிறைய இது விளம்பரம்லாம் அதெல்லாம் அவ்வளோதான், பண்ணாங்களே. அதெல்லாம் அவ்வளோதான்.
ஹாட் ஸ்டார் கூட ஜியோவோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா. படம் வாங்குவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா ப்ரைஸ் வந்து போட்டி போட்டுலாம் வாங்க மாட்டாங்க. சரி ஓகே இருக்கிற படத்தை வாங்கிக்குவோம் மிச்ச மதி அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. இல்ல ஹாட் ஸ்டாரு ஜியோவோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரூமர் போயிட்டு இருக்கே, அது உண்மையா? அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இன்னும் ஆகல, மெர்ஜ் ஆகல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய மூவிஸை வந்து ஃப்ரீயா ப்ரீமியம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து மேட்சஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் போயிட்டு இருக்கு இப்ப. அப்புறம் நிறைய ஹாலிவுட் கண்டென்ட்டுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓடிடி மார்க்கெட்டே ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடும் ப்ரோ. அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுனா உங்களுக்கு டவுன் ஆகுது, உங்க இதெல்லாம் எல்லா படமும் வரும். நான் சொல்றது பிஸ்னஸா ப்ரொடியூசர்ஸ் சொல்றேன், ரொம்ப டவுன் ஆயிடும். உங்களுக்கு எல்லா படமுமே ஓடிடியில் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க இப்ப சொல்றாங்க இல்லையா 100 கோடி ஓடிடி, 125 கோடி ஓடிடி, 80 கோடி ஓடிடி, இது இல்ல இந்த கதையெல்லாம் ஆகாது. இல்ல ஏழைகளின் ஓடிடில வருமா இல்ல இந்த நார்மல் இந்தியன் ஓடிடில வருமா? அதை சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வருங்க, எல்லாத்துலயும் வரும். பிரைஸ் குறைஞ்சிரும். இப்ப 125 கோடி, 100 கோடி, 80 கோடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே பாத்தீங்கன்னா அபிஷியலா வரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு வெளியில இருந்து வந்துருக்கு. இதுதான் பிரச்சனையா இருக்கு. நிறைய பிரச்சனை இருக்கு, அது மட்டும் இல்ல, நிறைய பிரச்சனை இருக்கு. இல்ல இப்ப அபிஷியலா இங்க இருக்கிற ஆப்ல வரதுக்கு முன்னாடியே 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடியே அதே கண்டென்ட் வந்துருது இல்லையா? அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் குவாலிட்டி. பட் டிவில பாக்குறவனுக்கு தான் அதை பத்தி கவலை. போன்ல பாக்குறவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, வந்தா போதும் அவ்வளவு. அது கார்த்தின் அது ஓவர்சீஸ் பிரிண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்க அன்னைக்கு. ஆனா வந்து இந்த ஹிந்தி படங்கள் அப்பெல்லாம் ரிலீஸ் ஆகல. கரெக்டா 4 வாரம் ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹெச்டி பிரிண்டே வருது. ஆனா தமிழ் படம் மட்டும் அந்த ஓவர்சீஸ் பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது 2 வாரத்திலேயே. அது இப்ப வந்து லியோ ஆச்சு, ஜெயிலர் ஆச்சு. ஆனா அந்த ஹிந்தி படம் இந்த ஜவான் அந்த மாதிரிலாம் எந்த படமும் அப்படி ஆன மாதிரி தெரியல என்ன. அப்ப இங்க தமிழ் சினிமால எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்கு அப்படின்றது இவங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி பண்ணணும். அது புது முயற்சி எடுக்க முடியாதுங்க, யாருமே எடுக்கவும் மாட்டாங்க ப்ரொடியூசர் கவுன்சில்ல. இதெல்லாம் இது ஒரு நார்மல் இது. அதாங்க இப்போ ஒரு சின்ன படம் 2 வாரத்துல வந்தா என்ன, 3 வாரத்துல வந்தா என்ன, அந்த சின்ன படம் ப்ரொடியூசருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனாலே போதும், அவ்வளவுதான். ஓடிடில அதுவும் எங்கேயும் யூஎஸ்ல இருந்து வந்து டெலிகிராம்ல வர்றதுன்றது அவன் பிரச்சனையே இல்லை, அவன் அதை பத்தி கண்டுக்க மாட்டான். இப்போ பிரச்சனையா இருக்கிறது யாருக்கு? விஜய் படத்தை எடுக்கிறவங்க, அஜித் படத்தை எடுக்கிறவங்க, ரஜினி படத்தை எடுக்கிறவங்க தான், 3 பேருக்கு தான். அந்த 3 பேருமே படத்தை வித்துறாங்களே, 3 பேருமே படத்தை நெட்ஃபிளிக்ஸ் வித்துறாங்க, அமேசான் வித்துறாங்க. அந்த அமேசான் நெட்ஃபிளிக்ஸ்காரன் தான் கவலை பண்ணோம், அவனுமே கவலை பண்ணல. இப்போ இந்த பிரச்சனையை நம்மளா வாண்டடா போய், சார் நீங்க 100 கோடி படம் வாங்கிட்டீங்க சார், பாருங்க உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து ஓவர்சீஸ் வந்து ரிலீஸ் பண்றான், எந்தூசியாசம், அவனெல்லாம் விடக்கூடாது. சரி இப்ப என்ன பண்ணலாம், அவனே கண்டுக்கல, நீ ஏன் பொங்குற, அந்த மாதிரிதான். அதுக்கு யார் ஸ்டெப் எடுக்கிறது? இப்ப யாருக்கு பிரச்சனைன்றதே இங்கே தெரியல, அதுதான் விஷயம். ப்ரொடியூசருக்கு காசு வந்துருச்சு, நடிச்ச நடிகர்களுக்கு பணம் வந்துருச்சு, படம் ஓடிடுச்சு, எவனோ ஓவர்சீஸ் வந்து ரிலீஸ் பண்றான். அது யார் தடுக்கணும்? தடுக்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ் தடுக்கணும், அமேசான் தடுக்கணும். நெட்ஃபிளிக்ஸும் அமேசான் ஓனரே கிடையாது இங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால அவங்களும் கண்டுக்கிறது இல்லை அதை. இதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் வேற வேற ஐபில வந்துட்டு தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. தடுக்கவே முடியாதுங்க. இல்லண்ணே தமிழ் படம் மட்டும்தான் இப்படி வருது, ஹிந்தி படம் ஒரு நாள் கூட அப்படி வந்து இப்போ 2 வருஷம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹிந்தி படம் முன்னாடி வந்துட்டு இருந்தது. நிறைய ஹிந்தி படம் முன்னாடி எல்லாம் வந்து நிறைய வரும். இல்லண்ணே இந்த ஓடிடி வந்த அப்புறம் சொல்றேன், இந்த 2 வருஷத்துல ஓடிடி வந்த அப்புறம் தெரியல, நம்ம ஹிந்தி படம் ஓடிடில பாக்குறோம். அவனுக்கு தியேட்டர்லயே ஓட மாட்டேங்குது, அப்புறம் ஓடிடில வந்தானா வராட்டினா. இந்த வருஷம் நல்லா தான் ஓடி இருக்கு உங்களுக்கு. அனிமல் பாத்தீங்களா கார்த்தி? அனிமல் பாக்கல ப்ரோ, பார்க்கணும், ஓடிடில வந்தோன்னு தான். ஓ அதையும் பார்க்கலையா நீங்க? என்ன பார்க்கல. அது இந்த முதல் நாள் வந்து படம் பார்க்காம விட்டுட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா பாக்குற முடியும். நான் படம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்டர்வல்ல தூங்கிட்டேங்க, 3.5 மணி நேரம் ஓடுது.
இதெல்லாம் ஓவரா பேசுறது. ஏன் 3 மணி நேரம் படம் ஓடுன்றது முன்னாடி தெரியாதா? படத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கேயுமே பார்த்தது இல்லையா? தெரியுங்க. தெரியாம அப்புறம் என்ன ஒர்க்குக்கு தெரிஞ்சுட்டு போன போயிட்டு அன்னைக்கு 3 மணி நேரம் ஓடுது அப்படின்னு என்னது? இல்ல லீவு நாள்ல போடல, கொஞ்சம் ஒர்க்கிங்ல போயிட்டேன். செகண்ட் ஷோ வர போயிட்டேன்னா 12:30 மணிக்கு அப்புறம் முழிக்க முடியல. பாலேஜ் எல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாரு, வேற லெவல்ல இருக்குன்னாரு. தெரியல, வந்தோன்னு பார்க்கணும். ப்ரோ உங்க பிரசாந்த் அண்ணன் கடைக்கு எங்க எப்போ போவீங்க? இல்ல ப்ரோ, நான் சொல்றேன், போகும்போது சொல்றேன். கொஞ்சம் வேலை இருக்கு, போகும்போது சொல்றேன். சொல்லுவாரு கூட்டமா இன்னைக்கே போவோம் அங்கே லாரியில. போக வேண்டியது ப்ரோ. இங்கே திருச்சியில் ஒரு வேலையாக வந்தேன், போயிட்டு அங்கே போகணும்னு பார்த்தேன். ஆனால் இங்கே கிளைண்ட் இருக்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் லாரியில போவோம் சொல்லுவாரு, கார்த்தி சொல்லுவாரு. மொத்தமா போவோம். அதான் நீங்க போட்ட மீம் மறக்க மாட்டேன், பகவதி டீ கடை. இது பங்கு பிரியா? பகவதி டீ கடை மீம் ஒண்ணு போட்டிருந்தீங்களே. ஆமாமா. இந்த மாதிரி தான் மொத்தமா விட்டு வந்துடும் ஒரு நாள். ப்ரோ 2024 துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆயிருமா? துருவ நட்சத்திரம் நீங்க தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க பாருங்க டைட்டில் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது போட்டோ எடுத்து போடுற வரைக்கும் அது ரிலீஸ் கேரண்டி கிடையாது. அந்த படத்தை எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு அப்பப்போ ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்றாங்களோ என்னமோ. எத்தனை வாட்டி தான் புஷ் பண்ணுவாங்க. ஜிவிஎம் ரொம்ப பாவம் ப்ரோ. அந்த படத்துல கடன் இருக்குங்க, ஏற்கனவே வாங்கின கடன் அவங்க வந்து பண்ணது எக்கச்சக்கமா ஏறி போய் அதில் நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்காங்க. நிறைய கடனை விட்டு கொடுத்து அந்த அந்த கடனுக்குமே இந்த பிஸ்னஸ் ஆகலை. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க அது பாவம் அப்படின்னா நீங்க சொல்றீங்களா பாவம்னு சொல்றீங்களா? இப்போ என்னென்ன பயந்துட்டான்னு ஒரு படம் வச்சு சேம் தான், இதே துருவ நட்சத்திரம் மாதிரி தான் அந்த படமும். அந்த படமும் பெண்டிங் ஆகி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐசிஆர் கணேசன் ஒருத்தர் வந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன ஆச்சு இன் ரிசல்ட்? சுத்தமா இல்லையா கார்த்தி என்ன? டிசாஸ்டர். என்ன ஃபர்ஸ்ட் அவ்வளவு ஓப்பனிங் இருந்துச்சு, நாங்களாம் மதுரை வெற்றி தியேட்டர்ல பார்த்தோம், அவ்வளவு ஓப்பனிங் இருந்துச்சு. அதோட முடிஞ்சது அவ்வளோதான். ஒன்றும் ஓப்பனிங் அந்த மொதல் ஷோவோட முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்போ நம்பி திரும்ப வந்து ஓகே இவரை நம்பி போகலாம், நல்ல படம் எடுத்திருப்பாரு, இன்வெஸ்ட் அதனால யோசிப்பாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓடிடிலேருந்து சேட்டலைட்லேருந்து தமிழ்நாடு வாங்குறவங்கலேருந்து எல்லாருமே யோசிப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு வந்து நம்ம நின்றுட்டோம். அது நம்ம பிரச்சனை தான். என்ன பண்ண முடியும்? நம்ம பிரச்சனை மீன்ஸ் ஜீவமோட பிரச்சனை. அவரை நம்ப முடியல யாருமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க. நான் கேட்டேன் பல டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, ஐயோ அந்த படமா வேணாப்பா, பயப்படுறாங்க. அடுத்ததும் படம் பண்றா ப்ரோ ஜிவிஎம்? இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அடுத்த படத்தை பற்றி அவரால் யோசிக்க முடியும் டைரக்ஷனா. ஹீரோ வந்து கால்ஷீட் கொடுக்கறதுல இருந்து எல்லாமே இந்த படத்தை ரிலீஸ் பொறுத்து தான் இருக்கு. ரிலீஸ் ஆகும் இல்ல ப்ரோ, அப்படி பார்த்தா வெந்து திணறு ஓடுச்சுல ப்ரோ, அது முத படம், அது பரவாயில்லாம ஓடுச்சுல. அதுதாங்க, அதெல்லாம் முன்னாடி கமிட்மெண்ட். அவ்வளோதான். என்னென்ன பாயிண்ட் ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தோட ரிலீஸ்க்கு வந்து வேல்ஸ்ல சைன் பண்ண படம் தான் வீட்டுக்கு. இப்போ துருவ நட்சத்திரம் வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இப்போ ஒரு படம் வந்து அவர் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு ஹீரோ டேட் கொடுத்தா எங்க நம்ம படம் வருமா வராதா, போய் நடிக்கிறோம், நமக்கு சம்பளம் கரெக்டாக வருமா தெரியாது, படம் முடியுமா, படம் ரிலீஸ் ஆகுமா, அதெல்லாம் யோசிப்பாங்க எல்லாம். ப்ரோ அவர் ஏதோ ஒரு இன்டர்வியூல சொன்னாரு ப்ரோ, நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் ஐஸ்வர்யா கணேஷ்க்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் கிட்ட அவர் அப்போ வாங்கினது தான் அது.
என்னைக்கு பாய் என்னை நோக்கி பாய் தோட்டா ரிலீஸ் டைம்ல 3 படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியா சைன் பண்ணியும் ஜோஷோவும் ரிலீஸ் ஆகலையும் விடிகே ஒன்று இன்னொரு படம் பண்ணணும் சொல்லி பண்ணேன். ப்ரோ அந்த ஐஸ்வரி கணேசன் சார் ப்ரொடக்ஷனில் அந்த சுமோ அந்த சிங்கப்பூர் சொல்லலாம் அந்த படம் என்ன ப்ரோ ஆச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜூலை 28 ரிலீஸ் டேட்லாம் போட்டாங்க அந்த படத்துக்கு அப்போ சுமோ, சிங்கப்பூர் சலூன் ஜோஷா எல்லாமே வந்து பிஸ்னஸ்க்காக வெயிட்டிங். பிஸ்னஸ் பண்ண முடியல, அதனால அப்படியே பெண்டிங்ல இருக்கு. டிஜிட்டல் சேட்டலைட் தான் மேஜர் இன்னைக்கு, அது அதை விற்க முடியல, அதனால அப்படி பெண்டிங்ல இருக்கு. சிங்கப்பூர் சொல்லணும் ப்ரோ அதான் எல்லாமே தான். இப்போ ஆர்ஜே பாலாஜி படம் எல்லா படமும் பரவாயில்லாம ஓடி இருக்கும்ல ப்ரோ அது அது டிஜிட்டல் இன்னும் சேட்டலைட் ரிலீஸ் சேட்டலைட் விற்கல, வித்துச்சுன்னா ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க, அதுக்காக வெயிட்டிங். கோபிநாத் நிறைய இருக்குங்க ஸ்பீக்கர்ல. கேக்குதா? ப்ரோ இப்பெல்லாம் என்ன புவன் வெறும் லிசனராகவே இருக்காரு, ஸ்பீக்கர் சைடே வர்றது இல்லை. தெரியலையே, என்ன ரெக்கார்ட் பண்ணிருப்பான் ஸ்பேஸை. அவர் பிரசாந்த் ப்ரோ பேசும்போது மட்டும் ட்வீட்டா போட்டு தாக்கி இருப்பார். தலைவா நியூ இயர்க்கு எங்க இருப்பீங்க? சென்னையா சேலமா? இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ, என்னாச்சு? இல்ல நியூ இயர் டைம்ல வரலான் இருக்கேன், சரி அதான் இருப்பீங்களா மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. இந்த முடிவு பண்ணல சொல்றேன். நீ ஸ்பேஸ்லாம் லீவ் விட்டு அது இல்ல, அது ஓகே நியூ இயர் அன்னைக்கு இருக்காது, அது ஓகே. இல்ல நீங்க அங்க இருப்பீங்கன்னா சென்னையில இருப்பீங்கன்னா மீட் பண்ணலான்ட்டு சொல்றேன். சேலம் போனோமா யோசிச்சுட்டு இருக்கேன், சொல்றேன். கார்த்தி, விஜய் வந்து ஒரு மீட் வச்சாரு, அது மாதிரி நீங்க ஒரு மீட் வைங்க கார்த்தி, டைம் பாஸ் ஸ்பேஸ் மீட் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன விஜய் மீட்டு வச்ச மாதிரி? அவர் எங்க இருக்காரு, அவருடைய ரேஞ்ச் என்ன? நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து கேட்கறவங்க, வெளிநாட்டுல இருந்து கேட்கறவங்க இதெல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர்லாம் வர முடியும். என்ன வீட்டெல்லாம் நம்ம பிரசாந்த் கடைக்கு ஏதோ ஒரு நாள் போவோம், அப்ப நம்ம சொல்லுவோம். அப்ப என்ன அதையா சொல்லுங்க, லாரியில தான் ஒரு ஓரமா ஒரு இடம் கொடுங்க, நான் வந்துடுறேன். அவர் கடைக்கு போகும்போது சொல்றேன் கண்டிப்பா. வேற யாருங்க ப்ரோ? முடிச்சுக்கலாமா? யாரும் இல்லையா? கார்த்தினா எவ்வளோ சொல்லுங்க. கார்த்தினா, அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரணும் ஆஸ்திரேலியால இருந்து, பார்க்க முடியுமாண்ணா உங்களை? ஆமா, மீட் பண்ணுவோம். ஓகேண்ணா, டிஎம் ஆஸ்திரேலியா? பண்றேண்ணா. ஆமாண்ணா. என்ன படிக்கிறீங்களா ஆஸ்திரேலியால? படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். 1 இயர் ஆச்சு படிச்சு முடிச்சு, இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கிறிஸ்மஸ் பிரேக்காக வரணும். வாங்க வெயிட் பண்ணுவாங்க. ஓகேண்ணா, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேண்ணா நெக்ஸ்ட் வீக்கு ஊருக்கு வந்துட்டு. ஓகே. பேர் என்ன? அசோக்ண்ணா. அசோக். ஓகே.
ஓகேண்ணா. ஜெயம் அடுத்து நைட்டு ரவி சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இது இல்ல சொல்லுங்க. ஜெயம் ரவி சாருக்கு வந்து ஏதாவது அடுத்த படம் ஏதாச்சும் நல்லா இருக்குமா நான் பாக்குறதுக்கு? ஏன்னா கடந்த ஒரு 2 படமாவே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. அடுத்து செரின், அதுக்கப்புறம் வந்து பிரதர், அதுக்கப்புறம் ஜினி, 3 படம் இருக்கு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் தண்ணிவரன் 2. எனக்கு உண்மையிலே தண்ணிவரன் 2 மட்டும் தான் எனக்கு இருக்கு. மற்றவங்கலாம் வந்து சர்ப்ரைஸ் தான், பார்க்கணும், வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகேண்ணா. பார்ப்போம். அதே மாதிரி பிரைம்ல வில்லேஜ்னு ஒரு சீரீஸ் நான் போன வாரம் பார்த்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. முடியல நான் பாக்குறதுக்கு. ஆரியா நீங்க அது பாத்தீங்களா? பார்க்கல எல்லாருமே முக்கியம் இருக்குன்னு இப்படி விட்டாச்சு. அந்த டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்துச்சுலண்ணா, அந்த சித்தார்த் இந்த படம். கேப்டனோட முக்கியம் இருக்கா என்ன? அண்ணா அது மொக்கையா இல்லைண்ணா, அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சுண்ணா பாக்குறதுக்கே. ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணா. கொடூரமான ரொம்ப ப்ரூட்டலா இருந்துச்சா அந்த மாதிரி? ஆமாண்ணா, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி போச்சுண்ணா. அதே மாதிரி அங்க காமிக்கிற சீன்லாம் அந்த ஒரு மாதிரி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும்ல பாக்குறதுக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. ஏன் தான் பார்த்தோமோ அந்த. அருவருப்பா. ஆமாண்ணா, அப்படிதான் எனக்கு இருந்துச்சுண்ணா. லைக் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தோம் இங்க. சரி வீக்கெண்ட் ஏதாவது சீரிஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு சேர்ந்து பார்த்தோம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த வீக்கெண்டே. ஃபுல்லா பாத்தீங்களா? பார்க்க முடியல, கொஞ்சம் ஓட்டியாச்சு. லாஸ்ட் 2 எபிசோட் 3 எபிசோட்லாம் கதை பாதி தூரம் பார்த்துட்டு கதை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால ஓட்டியாச்சு பார்த்துருவேன் நான். அடுத்து எப்போ மதுரைக்கு வருவீங்களா? தெரியலையே ப்ரோ, வந்தா சொல்றேன். ஓகே. மதுரையில ஒன்றும் வேலை இல்லை. இல்ல ப்ரோ, ஆல்ரெடி நீங்க இந்த இவர் கோபுரம் சினிமாஸ் அவங்க தம்பி கல்யாணத்துக்கு வந்தப்போ ஆமா. உங்களை பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், நீங்க ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஹால் வரைக்கும் வந்து ஐடியாஸ் கூட ஃபங்க்ஷன் ஹால் வரைக்கும் வந்துட்டு திருப்பி போனேன். சாரி ப்ரோ. இல்ல ப்ரோ, அதெல்லாம் அப்ப அதில் பரவாயில்ல. கார்த்தி 1,00,000 பேர் தாக்கு பிடிக்காம ஒரு மண்டபத்தை பிடிச்சிருங்க சீக்கிரமா. சரி நான் சொல்றேன் ப்ரோ, மதுரை வந்தா கண்டிப்பா சொல்றேன். ஓகே, நான் கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா. என்னன்னா நான் இந்த இது சைட்டு ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாக ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த பைக்கில் போகும்போது வரும்போது முக்கால்வாசியாக கேட்குறது எல்லாமே டைம் பாஸ் பேசுகிறேன். என்னோடய யூடியூப் டவுன்லோட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் டைம் பாஸ் பேஸாக தான் இருக்கும். இப்போ நைட்டு கேட்க மாட்டேன், காலையில் ஃபுல்லாக டவுன்லோடு போட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் போகும்போது பைக்கில் போகும்போது எங்கே போனால் எத்தான் கேட்டே இருப்பேன். தெரியுமா செகண்ட் டைம்? இல்லை, நான் முக்கால்வாசியாக நைட்டு வரமாட்டேன். நைட்டு ஒர்க் இருக்கும், ஏதாவது டிசைனிங் ஒர்க் இருக்கும், அதனால் தூங்கிடுவேன். இல்லாட்டி போட்டுட்டு 2 மணி 1 மணிக்கும் நைட்டு அவ்வளோ கேட்க மாட்டேன். நான் மேக்ஸிமம் காலையில் தான். ஓகே ஓகே. என்ன ஒர்க்கு ப்ரோ? சிவில் இன்ஜினியர் ப்ரோ. ஓ ஆமாம் சொன்னீங்கல்ல. ஆமாம் ப்ரோ. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஏதாவது தேட்டருக்கு அந்த மாதிரி வந்தாதான் உண்டு, ஒரு மாசம் கண்டிப்பா சொல்றேன். ஓகே, கண்டிப்பாக சொல்லுங்க. அன்னைக்கு அந்த தடவை உங்களுக்கு சும்மா அவருக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது, எல்லாருக்கும் சொல்லுங்க மதுரையில. ஆமா, எல்லாம் போட்டு ட்விட்டர்லயே போட்டுருவோம். மதுரை விசிட், சென்னை விஜயம், சேலம் விஜயம் போட்டுருவோம். அந்த மாதிரி மதுரை விஜயம். குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் கூடுற மாதிரி இடம் வேணும், பாத்துக்குங்க. அவ்வளவுதான். நீங்க சும்மா அரசியல்வாதி கட்சி மீட்டிங்க வரதில்ல யாரும். அப்ப
கேக்குது என்ன யாரா பேசுறீங்களா? கேட்கல எனக்கு. ஹரிஷ் அண்ணே அவங்களாம் வரது இல்லையா ப்ரோ? ஹரிஷ் அண்ணே அவங்களாம் யாருமே இப்போ ஸ்பீக்கரிக்க வரதில்லை. ஆமா ஹரிஷ்லாம் வரதில்லை கூட இருக்கு. ஹரிஷ்லாம் கோச்சிட்டு போயிட்டாராட்டுக்கு என்னன்னு தெரியலையே. என்ன இல்லை அவங்களாம் வந்து ஃபயரா இருக்கும், நல்ல டாபிக் போகும். இப்பெல்லாம் ஏதோ ஒரு அது வெறிச்சோடி இந்த போற மாதிரி இருக்கு. இந்த வைபர்லாம் நல்லா பேசிட்டு ஆ இருப்பானேயா. அதே வரதே இல்லை ப்ரோ. ஆமா இல்ல அவன்லாம் ப்ரோ கூப்பிடுங்க. ஒரு மாதிரி அவன்லாம் இல்ல ஒரு மாதிரி கண்டென்ட்டா போச்சுன்னா அதே ப்ரோ நல்லா நிறைய இருக்கு. பேர் ஆமா ப்ரோ. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. முன்னாடிலாம் நல்லா சண்டை போடுவீங்க, தூக்கம் வரும். இப்பெல்லாம் சண்டையை போடுறது இல்லை, தூக்கம் வர மாட்டேன் சரியா. அதுவும் கேட்குற ஆளுங்களும் கேட்குற ஆளுங்களும் ஃபீட்பேக்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வருது ப்ரோ. வாட்ஸ்அப்ல. இல்ல ப்ரோ கேட்குற ஆளுங்களும் குறைஞ்சிட்டே வருது. முதல்ல அது எப்பவுமே பிரச்சனை இல்லை, 900+ இருக்கும். அது பிரச்சனை இல்லை. கேட்கறானுங்க குறையது பிரச்சனை இல்லை. நிறைய இந்த டாக்ஸிக்கான ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அது போனா போயிட்டு வரானுங்க, அது பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஆனால் இந்த வைபர்லாம் என்னாச்சு? வைபர்லாம் கூப்பிட்டு விடுங்க. அவன் ஏதோ உங்களுக்கு அவனே பேசிட்டு இருப்பான். வைபர் என்னாச்சு? ஹரிஷ் ப்ரோ பிக் பாஸ் பக்கம் போயிட்டான்னு நினைக்கிறேன்னா. ஆமா ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ தனியா ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, பிக் பாஸ் ஸ்பேஸ். அதே மாதிரி சையத் ப்ரோவும் தனியா பேசிட்டு இருக்காரு, இங்க வரதே இல்லை. இங்கெல்லாம் வந்து அவங்களே எப்படி தெரியுமில்ல, ரோசக்காரங்களாம். நம்ம அன்னைக்கு வந்து லியோவை பத்தி சொல்லிட்டோமா, லியோவை பத்தி பேசிட்டோமா, லியோவை பத்தியா எதுக்கோ கோச்சிட்டு போனாங்க, எதுக்கு கோச்சு போனாங்க? ரஜினிக்கு இல்ல ரத்னாக்கு, ரத்னாக்கு கோச்சிட்டு போனாங்கல்ல. அப்ப ரத்னா அப்போ சொன்னாங்க. ரத்னாக்காக ரோசப்பட்டு போயிட்டாங்க. ரத்னா ஃபேன்ஸா மாதிரி எதனும் போனா வீட்டு போறான்னு கொடுங்க, அது தேவையில்ல. கார்த்திக் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காங்க. ஏன்னா ஒரு 2-3 நாளாவே இந்த லியோ படத்தையும் கொஞ்சம் லோகேஷ் சேனாஜி ஒரு மாதிரி டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன எதுவும் யார் நானா? இல்லைண்ணே, இல்லை ஒரு 2 நாளா 3 நாளாவே இந்த இப்போ கூட ஏதோ ஸ்டார்டிங்ல ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? தப்பா இல்லை, எனக்கு அப்படி தோணுச்சு. ஒருவேளை அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படி ஏதோ இன்னைக்கு என்ன சொன்னேன்? இன்னைக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்க. நான் லோகேஷ் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒன்று டக்குன்னு ஞாபகம் வரல. பேசவே இல்லை, சும்மா இதெல்லாம் ஒண்ணு. இல்லைண்ணா இல்லைண்ணா இன்னைக்கு ஏதோ சொன்னீங்க நான் ஸ்டார்டிங்ல, தப்பா எதுவும் சொல்லலை. ஒன்று சொன்னீங்க, அது என்னன்னு சரியா ஸ்ட்ரைக் ஆகலை எனக்கு. ஆனால் ஏதோ ஒன்று சொன்னீங்க. இல்லை நான் வந்து அந்த ஃபைட் கிளப் படத்தை வந்து செவ்வாய்க்கிழமையே பார்த்தேன். பார்த்தோன்னே நினைச்சேன், அவர் அந்த பேட்டிலாம் கொடுக்கும்போது பேட்டிலாம் பார்க்கும்போது அப்பயே சிரிப்பு தான் வரும். சரி ஓகே, அப்போ ரியாக்ட் பண்ணால் தப்பாக இருக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாத படத்துக்கு நம்ம ஒன்றும் சொல்லி நெகட்டிவாக வரும் அப்படின்றதுக்காக சொன்னது. சரி இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பேட்டியில் வந்து போலியாக நடிக்கிறாங்க, ஒரு பேட்டியில் பேசும்போது இந்த மாதிரி எவ்வளோ போலித்தனமாக இருக்காங்க பேசுகிறாங்க அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அந்த அந்த படத்துக்கும் இந்த படத்தை ப்ரைஸ் பண்ணி பேசணுன்றதுக்காக லியோட டைம் கிடைக்கல அப்படின்னு பேசி இந்த படத்துல பாருங்க இவெல்லாம் 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்து எடுத்துருக்காங்க. ஒண்ணு இந்த படம் காவியமா இருக்கணும், அதுவும் கிடையாது. 3 வருஷம் எடுத்த படம், 4 வருஷம் எடுத்த படம். அப்ப அங்க டைம் பிரச்சனைன்னு சொன்னது, அப்ப அது தப்பு. அப்ப அந்த தப்பு சரி பண்றது மாதிரி பேசி இதை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனா இதுவே முக்கியம் இருக்கு அப்படின்னா இப்போ இங்க நீங்க ஏதோ பேட்டியில பேசுறது எல்லாமே சந்தர்ப்பத்துக்கு அந்த டைமுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பொய்யா பேசுறது தானே அர்த்தம், வேற என்ன? கார்த்தினா உங்களுக்கு காத்துவாக்குல 2 காதல் படம் பிடிக்குமாண்ணா? அது ரொம்ப அது ஆவரேஜான படம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் பெருசாக பிடிக்கல ப்ரோ. இந்த இயர் ரெண்டு முடிய போறாங்க. அந்த கண்டென்ட் இப்போ எந்த படம் டாப் லிஸ்ட்ல வரும்னு அந்த கண்டென்ட் இருக்குல்ல ப்ரோ? அப்படி நீ அதே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சில படங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு, டாடா, குட் நைட், விடுதலை. அதில் ப்ரோ டாப் லிஸ்ட்லாம் வசூல் ரீதியா எப்படி இந்த ஒரு இவெல்லாம் வசூல் கண்டென்ட் ரீதியா வந்து ஆரம்பிச்சு தமிழ்நிலையில வசூல் ரீதியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மோஸ்ட்லி வேர்ல்டு வைட்ல லியோ வரும், ஜெயிலர் வரும், அதுக்கப்புறம் வந்து வாரிசு வரும், அதுக்கப்புறம்
வேற என்ன பெரிய துணிவு இப்படிதான் வரும், அந்த ஆர்டரில் தான் வரும். இல்லை தமிழ்நாட்டில் ப்ரோ, தமிழ்நாட்டில் எது ஃபர்ஸ்ட்டு? தமிழ்நாட்டில் லியோ தான். லியோ தான். லியோ இப்போ இந்த வருஷம் இல்லை, இது வரைக்கும் வந்த படங்களே லியோ தான் அதிகம். நிறைய தியேட்டர்ஸ்ல மாறும், நிறைய தியேட்டர்ஸ்ல இப்போ நிறைய ஒரு சில ரோனி அந்த மாதிரி தேட்டர்ல நிறைய தேட்டர்ல வந்து ஜெயிலர் அதிகமா இருக்கு. ஏன்னா லியோ வந்து அந்த 5 ஷோ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த மிட் நைட் ஷோ இதெல்லாம் போடவே இல்லை. அதனால அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய மாறும். ஆனால் ஓவரால் கலெக்ஷனில் வந்து வைடாக ரிலீஸ் ஆனதுனால, அந்த 3 வாரம் வந்து ஃப்ரீயாக ஓடுனதுனால, லீவ் டேட் 6 நாள் லீவ் இருந்ததுனால லியோ அதிகமாக வந்து. மேபி இன்னும் கொஞ்சம் அந்த 4 மணி ஷோ 7 மணி ஷோ இல்லை மிட் நைட் ஷோ இதெல்லாம் வந்து 2வது நாள் மிட் நைட் ஷோலாம் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். ஓவரா தமிழ்நாடு 220+ இருக்குமா ப்ரோ? இருக்குமாண்ணே? கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக நம்பர் தெரில ப்ரோ. 210க்கு மேலே, அது கரெக்டாக நம்பர் தெரில. ஷேராகவே ஒரு 20 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது பொன்னியின் செல்வனுக்கும் லியோ. நெக்ஸ்ட் இயர் சின்ன படம் எது நான் எதிர்பார்க்குறீங்க பார்க்கறதுக்கு? இப்போ குட் நைட் டாடா அந்த மாதிரி. அடுத்து என்ன எதிர்பார்க்கல ப்ரோ, ஐடியா இல்லை, சொல்கிறேன். இல்லை இப்போ வரைக்கும் இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் ஏதாவது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானா? இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம்? இல்லை இப்போதைக்கு அது இல்லை, சொல்கிறேன் பார்த்தா சொல்கிறேன். இந்த சபாநாயகன் படம் எப்படின்னா இருக்கும்? சபாநாயகன் வந்து அது ஃபுல் ஃபன், அந்த காமெடி ஜானர் இருக்குல்ல, எஸ்எம்எஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி டைப் படம் தான். படம் பார்த்துட்டீங்களாண்ணே? நான் படம் பார்க்கல, நம்ம ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. நாளைக்கு போடுறாங்க நினைக்கிறேன், நாளைக்கோ நாளான்னைக்கு போடுறாங்க, பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து கண்ணைக்கு எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஆனால் படம் எதுவும் ஓடலையாண்ணா சரியா? பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுங்க, பாசிட்டிவாக இல்லையே வரலாம். நான் ஏன்னா கண்ணைக்கில் எல்லாரும் ப்ரெஸ்ஸோட வந்து எல்லாம் பாசிட்டிவ் தானே கொடுத்தாங்க. கண்ணையெல்லாம் வந்து அவரே வந்து இங்கிலீஷ் பிரசாந்தே வந்து சூப்பர் ஆகும்னு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்களாம் பேசினதுக்கப்புறம் நிறைய பேருக்கு படம் பிடிக்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டாரு. நீங்க ஃபைட் பாத்தீங்களா கிளப்புக்கும் ப்ரோ அப்படிதான், கண்ணகி? ஃபைட் கிளப்புக்கும் ஐயோ பார்த்தேங்க, செம மொக்க படங்க அது. படமே கிடையாது ஆக்சுவலாக, அது படமே இல்லை, நான் ஆந்தாலஜி. அது 4 எபிசோட் எடுத்து வச்சுட்டு 4ஐயும் வந்து வெட்டி ஒட்டி ஜிங்ஸ் பண்ணி அது படமாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. என்னென்னமோ ஓடுது. இப்போ அசோக் செல்வனும் ஒரு நல்ல ஒரு பேங்கபிள் ஸ்டாரா மாறிட்டார்ல கொஞ்சம் கொஞ்சமா. இல்லை ப்ரோ, அப்படிலாம் அது என்னன்னா படத்தை பொறுத்து தான் இருக்கு. ஒரு படம் இப்போ அவருடைய ஹாஸ்டல்னு ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் பெருசாக இல்லை. பேங்கபிள் ஸ்டார்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் 5 தான், டாப் 10 கூட கிடையாது, டாப் 5 தான். அந்த 5 பேர்த்துக்கு மட்டும் தான் கரெக்டாக பிஸ்னஸ், சேட்டலைட் டிஜிட்டல் இந்த மார்க்கெட்லாம் இருக்கும். அதுதான் நீங்கள் மோஸ்ட்லி, மற்ற எல்லாருக்குமே படத்தை பொறுத்து தான். அவரு இந்த எந்த அசோக் படம் சரவணன் ஓமை கடவுளை பண்றாரு, அப்புறம் ஹாஸ்டல் மன்மத லீலைன்னு ஒண்ணு பண்றாரு, அப்புறம் வந்து போர் தொழில் பண்றாரு, அப்புறம் ஏதோ நடுவுல ஏதோ ஒரு மொக்க ஒண்ணு ரிலீஸ் ஆயிடுது. கொஞ்சம் நித்தம் ஒரு வானம் இன்கன்சிஸ்டன்டா சூப்பரா இருக்கும். இருந்துச்சுண்ணா. அது நல்லா இருந்துச்சு. கார்த்தி ப்ரோ, டிஎன் ஷேரா PS2 ஜாஸ்தியா துணிவு ஜாஸ்தியா ப்ரோ? PS2 துணிவா? ஆ ரெண்டுமே 60+ தான்.
பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 60 to 65 தான் இருக்கும் ரெண்டுமே. அதுதான் 60+. ஓகே ஓகே. ப்ரோ இந்த தியேட்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் ஒன்று வச்சிருந்தாங்க, இந்த கலாட்டாலயோ பிஹைண்ட் வாட்ச்லயோ ஏதோ வச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா ப்ரோ? ஏன்னா நான் பார்த்து, ஆனால் இந்த வருஷத்தால ப்ரோ உங்களுக்கு ஜெயிலர்லயோ அப்புறம் நிறைய சின்ன படங்கள்லாம் கூட நிறைய ஓடிச்சுல ப்ரோ. அப்புறம் சின்ன படம்ல வந்து ஓடுறது வந்து பெரிய ரெவன்யூ எல்லாம் தேட்டருக்கு வராது. அப்புறம் மாமன் என்ன அதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓடிச்சு. இல்ல போன வருஷம் அதிகம் இல்லையா? போன வருஷம் வந்து நிறைய படங்கள் ஓடுச்சுல. அந்த போன அளவுக்கு வருஷம் இந்த இவங்க வருஷம் விஜய் அஜித் படம் எல்லாம் கொஞ்சம் யூஸ்வலா பண்றதை விட கம்மியா தான் பண்ணுச்சு ப்ரோ. அப்புறம் ரஜினி படமும் இல்ல. PS1 விக்ரம். அப்புறம் போன வருஷம் இந்த RRR KGF 2 அந்த மாதிரி வெளிநாட்டு பண்ணல, வெளி ட்ரிபிள் ஆர் நிறைய இருந்துச்சு. டானு திருச்சிற்றம்பலம் இருந்துச்சு. ஓகே. இந்த இவங்க அந்த வாத்தி 10 தலைல பெருசா ஓடாதனால அதுவும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. போன வருஷம் வந்து 100 ரூபானா இந்த வருஷம் 90 ரூபா இருக்கும், அவ்வளவுதான். அதாவது பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. 10% வித்தியாசம் இருக்கும் போன வருஷம் கலெக்ஷன் இந்த வருஷம். அது எப்பயுமே அப்படிதான் இருக்கும். இன்னும் வருஷம் வருஷம் ஏறிட்டா போகும், ஏறும் இறங்கும். அடுத்த வருஷம் அதிகமா இருக்கும். அடுத்த வருஷம் விஜய் படம் இருக்கு, அஜித் படம் இருக்கு, ரஜினி படம் 2 படம் இருக்கு, இந்தியன் 2 இருக்கு, இந்தியன் 2 இருக்கு. ஸோ எல்லா பெரிய ஹீரோ படம், எஸ்கே படம் இருக்கு, சிம்பு படம் தெரில, மற்ற எல்லாரும் படமுமே இருக்குல்ல அடுத்த வருஷம். தனுஷ் படம் 2 படம் இருக்கு. இந்த D50 கேஷ் டீடைல்ஸ் தெரியுமா ப்ரோ? ரொம்ப படம் ரொம்ப சீக்கிரட்டா நடத்துற மாதிரி இருக்கு. ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அது படம் சூப்பரா இருக்கும். வடச்சென்னை அவர் வடச்சென்னை 2 எடுக்கலன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுல, அதுக்காக இந்த பண்றது அந்த மாதிரி வருவான். எனக்கு பவர் பாண்டி ரொம்ப பிடிக்கும். கார்த்தி என்ன கார்த்தி என்ன உங்களை ஆல்ரெடி இந்த அமீர் இஷ்யூ பேசி உங்களுக்கு அது இப்போ வேணான்னு அந்த பேச்சை நிப்பாட்டிட்டீங்க. அதை பற்றி ஒரே ஒரு இது மட்டும் கேட்கலாமாண்ணே? அது அவங்களே வந்து முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டாங்களாங்க. இல்லை நீங்கள் ஒரு கமெண்ட் சொன்னீங்களே, படத்தை அந்த அதிக செலவு போட்டு எடுத்தனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு. ஆனால் இப்போ இருக்க எல்லா டேரக்டர் சங்கர் சார்லேருந்து ஏகப்பட்டவர் அப்படி பண்ணுறதானே செய்கிறாங்க. அப்போ ஒரு 1.5 கோடி ரூபா கூடிருச்சுன்னு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிறது இப்போ என்னண்ணா? இப்போலாம் அந்த ஒரு படத்தை எடுத்து இப்போ 2 படமாக ஆக்கி இப்போ ரிலீஸ்லாம் பண்ண பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்ன இதுதாண்ணே. ஆமாம், இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. இப்போ அட்லி இதை பண்ணலையா, வெற்றிமாறன் இதை பண்ணலையா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வெற்றிமாறன்லாம் வந்து ஏன் 4 கோடி படம் 5 கோடி படம் வச்சு 60 கோடி ஆகிட்டாரு. அதே மாதிரி தான் அது ஒன்று. வெற்றிமாறன் அந்த படத்தை நான் எடுத்தேன், என் படம்னு சொல்லல. இங்கே பிரச்சனையா தான். அவர் 5 கோடி ஆரம்பிச்சு 60 கோடி ஆகிட்டாரு, படம் எடுத்துட்டாரு. ஓகே, எடுத்ததுக்கப்புறம் அது படமே நான் தான் எடுத்தேன், என் படம் தான் அது, நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு பேசுறல. இங்க பிரச்சனை ஒண்ணு. இங்க இருக்க பரிசூரனில் இருக்க பிரச்சனையா தான் அது. ஓகே, அது அவங்க ஏதோ ஒரு நினைச்சாங்க, அது நடக்கல. அவங்களும் பேசிட்டே இருப்பாங்க. அது கோர்ட்ல தீர்ப்பு வரும் சீக்கிரத்துல, ஒரு மாசம் 2 மாசத்துல வந்துடும் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் அதை பேசுவாங்க அவங்க. அதிகமாக பாசிட்டிவாக இருக்குது அமீர் பக்கம் தானா இது? அப்புறம் யானை வெள்ள சாரை பற்றி
ஏங்க வீரப்பனே இங்க நல்லவரா கெட்டவரா? நல்லவர். அவர் வந்து அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எதுக்குமே வந்து நீங்க வந்து ஒரு இந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? சோஷியல் மீடியால சொல்றதெல்லாம் சட்டமா? அப்படி யாருமா என்ன? சோஷியல் மீடியால இருக்கவங்க சொல்றதெல்லாம் சட்டம் அந்த மாதிரி யாருமா என்ன? அப்படி கிடையாது இல்ல. ப்ரோ இந்த ஞானவேல் வந்து ராஜா வந்து இந்த மீதி நிறைய படங்கள் மீதி இஷ்யூ எல்லாம் நிறைய கொஞ்சம் அவர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கனால தான் வந்து இப்படி மாப் மென்டாலிட்டியில எல்லாருமே அகைன்ஸ்டா அவர் பேசுறாங்க. பட் இந்த விஷயத்துல நீங்க சொல்றதுல பாயிண்ட் இருக்கு. ஆனா மீதி நிறைய விஷயத்துல அவர் நிறைய வம்பிழுத்து இருக்காரு ப்ரோ. அதர் ஹீரோஸ் நிறைய ஹீரோஸ் கூட பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதுலதான் ஒரு ஹேட்ரட் அவர் மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா அவங்க அமீர் சைடில் வந்து இந்த பேசணுன்றதான் எல்லாருமே பேசணும், திரும்ப லைன் லிஸ்ட்லேயே இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து ஓகே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை அவாய்ட் பண்ணுறோம். பேசவே தவிர ஓகே ரைட்டு அமீர் சைட் நியாயமாக வச்சுக்கோங்க யார் வேணாமா அப்படின்ற முடிவு அவங்க எடுத்துட்டாங்க தெளிவாக. சரி ஓகே. அப்புறம் வந்து இவங்களாம் அறிக்கை கொடுத்து பார்த்தாங்க மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகல. குடிச்சா கவரிக்க இறங்கியாச்சு. முடிஞ்சு மேட்ரு அப்படின்ற மாதிரி விட்டுருச்சு. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வாரத்துக்கு தான் ஒரு டாபிக். இங்கே உலகமே அழிஞ்சாலும் ஒரு வாரம் தான். ஆமாம் உலகம் அழிஞ்சு போச்சு. அதுக்கு தான் ட்வீட் போட்டவங்கள போன வாரமே போயா அந்த பக்கம். அதுக்கு இந்த வாரம் என்ன அடுத்த மேட்டருக்கு வருவோம் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படின்றது தெரியல அவங்களுக்கு. எல்லாம் இங்கே ஒரு வாரம் தான் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு வாரம் தான் ஒரு டாபிக் வந்து ஒரு வாரம் தான் சோஷியல் மீடியாவில். அதுக்கு மேலே போர் அடிச்சிடும். சென்னை ஃப்ளட் வந்துருச்சு. இல்லை சென்னை ஃப்ளட்டே ஒரு வாரம் தான். சென்னை ஃப்ளட்டும் சும்மா ஓயாமல் பேசிட்டே இருப்பாங்களா சென்னை ஃப்ளட்டுன்னு. சும்மா போங்கடா, ஃப்ளட்டு வந்தால் போய் வேலையை பாருங்கடா. 6வது நாள் மைண்ட் செட் இப்படி மாறி விடுங்க சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு. இப்போ வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஃப்ளட்டு அதான் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே இன்னொரு ஒரு வாரம் 4 நாள் பேசுங்க, 5 நாள் பேசுங்க. 5 நாளுக்கு வரோம் ப்ரோ என்னையா வெள்ளம் வந்துச்சு. ஆமாம் வெள்ளம் வந்துச்சு போச்சு. சும்மா அதையே போயிட்டு முடியுமா? அடுத்து கிறிஸ்மஸ், சலாறு, தன்கி, அதுக்கப்புறம் நியூ இயரு, அதுக்கப்புறம் நாங்கள் பொங்கலுக்கு வந்து அயலானு லால் சலாமு கேப்டன் போவோம். சும்மா ஓயாமல் உன் டாப்பிக்லேயே உட்காந்துருப்பாங்களா? அப்படின்ற இந்த ஆடியன்ஸ்லாம் இந்த மூணு தான். நீ வர வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்களா? போய் சால்னா எடுத்துட்டு வரணும்னு. அவங்க ஏதோ அமீர் இதுன்னு நினச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, இவங்களுக்காக அப்படியே ஊரே கொந்தளிச்சு உலகமே கொந்தளிச்சோன்னா அதெல்லாம் நடக்காது. ஒரு வாரம் கழிச்சு அவங்க வேற டாபிக் வந்தாலும் மாற்றிடுவாங்க. டைவர்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்கன்றது தெரியல. நம்மளும் அவங்களும் ஆடியன்ஸும் டைவர்ட் ஆகிட்டாங்க, நம்மளும் டைவர்ட் ஆயிடுவோம். சர்க்கார்ல அது ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க கரெக்டா மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த ஆமாம்மா அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. தங்களான வரலன்ற நியூஸ் வந்துச்சு. அவ்வளோதான். கங்குவா எப்போ வருன்ற நியூஸ் வந்துச்சுன்னா அது மாறிட்டோம். போயிட்டே இருக்கு. என்ன இதை வச்சு மாய வலைக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதாவது பில்டப் பண்ணலாமான்னு வச்சிருப்பாங்க. அது நடக்காமல் போயிடுச்சு. நடுவில் மாய வலை டீச்சர் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. ஆமாண்ணா இப்படிலாம் சொல்லுவாங்கண்ணா. அமீர் எங்கள் ஊருக்காரண்ணா, நல்லவர்ண்ணா அவர். என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரர்ண்ணா அவர். அவன் நிறைய சொல்லுவான் அவரை பற்றி. நான் ஏதோ தப்பாக சொன்னேன். இல்லைண்ணா அந்த மாயவலை ப்ரொமோஷனுக்காரின்னு சொல்கிறீங்களா? அதனால இல்லை சொன்னேண்ணா. இந்த சோஷியல் இல்லை சோஷியல் இல்லை தம்பி, இந்த சோஷியல் மீடியாவில் அப்படித்தானே ஒரு விஷயம் இருக்கும். புரியுதா? ஒரு ப்ரொடியூசரே அப்படிதாங்க நினைப்பாரு. இப்போ ப்ரொடியூசரே வந்து ஒரு படம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. அந்த படத்துல ஒரு காமெடி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல யோகி பாபு இருக்காரு, நம்ம படத்துல யோகி பாபு, நம்ம படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதை நினைப்பாங்க. இப்போ மற்றவங்க எக்ஸாம்பிள் நான் ராக்ஃபோர்ட்ல ஒர்க் பண்ணும்போது மாநாடு ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டு. மண்வரளி மாநாடு வந்து எடுக்கிற கேப்ல எடுத்த படம். மாநாடு ரிலீஸுக்கு முன்னாடி எடுத்த படம். அந்த லாக்டவுன் டைம்ல மாநாடு ரிலீஸுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றோம். ஃப்ளாப். நாங்கள் நினைக்கிறோம் மாநாட்டில் வந்ததுல பாதி பேர் வர மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு தான் ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணாரு. வர மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நான் சொல்றேன். இல்லைங்க அதெல்லாம் மாநாடு வேற, சிம்பு அது ஒரு காம்பினேஷனு, விஜய் சூர்யா. இந்த படத்தை வெங்கட் பிரபு படம் தான் நீங்க சொன்னா கூட அவங்க பெருசாக நம்ப மாட்டாங்கன்னு. மாநாடு தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 55 கோடி மேல கிராஸ்.
இந்த படம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 கோடி கூட வரல. ஏன்னா உங்க இதுல பண்ண அந்த பிசாசு 2 என்னென்ன ஆச்சு? அது நீங்க ஒண்ணுமே சொல்ல. பிசாசு நான் வெளில வந்துட்டோம் bro. நாங்க இல்ல, அது படம் முடிஞ்சிருச்சு, படம் ரெடியாச்சு. பிசாசு 2ல சுத்தமா எனக்கு நான் படமும் பார்க்கல, அது கதையே எனக்கு ஓடிடிலே தெரியாது. வைக்கலானே? அது ஓடிடிலே வைக்கலையா? ஓடிடி பிசினஸ் ஆகல. எனக்கு பிசாசு 2 கதையே தெரியாது, கதையே தெரியாது. அந்த டைம்ல லாக்டவுன் இல்லை, லாக்டவுன் டைம்லேயே வந்து இதான் நான் சொன்னேன், லாக்டவுன் டைம்ல போயிட்டு நான் ஊருக்கு போய் லாக்டவுன்ல ஊர்ல இருக்கும் போதே அங்கேருந்து நின்றுட்டேன் ராக்போர்ட்ல இருந்து. ஒரு ஆனா மன்மதலீலை வந்து இவரு அந்த வெங்கட் பிரபு வந்து வெறும் டைரக்ஷன் தான் பண்ண, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் அந்த ஒரு பட் மாநாடு வந்து அவரே தான் ஃபுல்லா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை. என்ன ஸ்டோரி அது அந்த லாக்டவுன் டைம்ல வந்து ஓடிடிக்காக எடுத்த, ஓடிடி மாதிரி ஏதோ ஒரு இதுல கொடுக்கலாம் அந்த மாதிரி எடுத்த படம் ப்ரோ, லோ பட்ஜெட்ல. இந்த கருடன் ஒரு படம் சொன்னீங்கல்ல, சசிகுமார் இவர் சூரியலாம் நடிக்கிற படம். இப்போ எங்கள் ஊர் சைடு தானே ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க, தேனி சைடு. ஆமா, நேற்று போய் பார்த்து சூரியன் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஹீரோயின் அந்த 1947 நடிச்சவங்க நடிக்கிறாங்க. அந்த துரை செந்தில்குமார் அந்த படம், இந்த துரை செந்தில்குமார். இப்போ எங்கள் ஊரில் 2-3 படம் போகுது. நான் ஸ்ரீனிவாச சார் படம் ஒன்று போகுது, அதுக்கப்புறம் இந்த படம் ஒன்று போகுது, கருடன். எந்த ஊரு? நம்ம உசிலம்பட்டிண்ணே, உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி. ஆமாண்ணே, நான் ஒர்க் பண்ணுறது இப்போ தேனி அங்கிட்டு சைட்டு பார்த்துட்டு இருக்கேன். இருக்கிறது உசிலம்பட்டிண்ணே, மதுரை கிட்ட. இப்போ இந்த ராமசாமி சார் வந்து இந்த இப்போ ஜோ படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் ப்ரொடியூசரோட சன்னை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. கோழிப்பண்ணையா? கோழிப்பண்ணை செல்லத்துறை, யோகி பாபு எல்லாம் நடிக்கிறாங்க. ஆமாம், பிரிட்ஜிடா எல்லாம் நடிக்கிறாங்க. அப்புறம் கருடன் படத்தில் வந்து அவங்களும் பிரிட்ஜிடா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரி சார், சசிகுமார் சார் அவங்களாம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உன்னி முகுந்தன் மலையாள ஆக்டர், அவர் மலையாள ஆக்டர் அதுலேயே பிரிட்ஜிடா, அந்த 1947 ஹீரோயின். அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயின் யாரும் நடிக்கிறாங்க, அந்த சிவசடான அந்த மலையாள ஆக்டர், அவங்க நடிக்கிறாங்க. கருடன் ஒரு ப்ரோமோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க, அது சூப்பராக இருக்கும். அந்த சூரி படம் ப்ரோமோவும் நல்லா இருக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுவும் அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு எதாவது தெரியுமா? அதுதான் கருடன். ஓ, அதான் கருடன். ஓகே ஓகே சார், சரி, ஓகே ஓகே, அந்த படம் பேர். ஓகே, அது ஷூட்டிங் முடிச்சுட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க அது ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்தேன்னு சொன்னீங்க. ஆமாம் ப்ரோ, இங்கே ஷூட்டிங் முடிய போகுதுன்ட்டு இருந்தா, இன்னொரு 10 நாளோ 15 நாளோ மொத்தமே ஷூட்டிங் இருக்குன்னாங்க. இங்கே தெரியல, ஷூட்டிங் முடியுது. அது ப்ரொடியூசர் யாரு ப்ரோ? பாரிஸ் எழுதின ஒரு படம் எடுத்தாங்கல்ல, லார்க் ஸ்டுடியோ, குமார். சரி, இங்கே தேனி சைடு வர நிறைய படம் எடுக்கிறாங்கண்ணே. இப்போ இன்னொரு படம் வேறு யாரோ, இப்போ உசிலம்பட்டி சைடு விஜய் சேதுபதி சார் மணி என்ன வெப் சீரிஸ் எடுத்தாங்க. இப்போ நாங்களாம் போய் ஒரு 2 நாள் சும்மா நைட் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க, போய் நடிச்சிட்டுலாம் வந்தோம். நடிச்சேன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நின்றுட்டு வந்தோம். ஃபுல்லாக எங்கள் ஊர் சைடு தான் எடுத்தாங்க. சிவில் இன்ஜினியர் வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே, ஷூட்டிங்காக போயிட்டு. இல்லை, சினிமாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், எங்கே இதுனாலும் போயிடுவோம், எங்கே வந்தாலும். ஐயப்பன் ப்ரோ நிறைய பவுலர்ஸ் வாங்கியிருக்காங்க மும்பை. என்ன பும்ரா ட்ரேட் பண்றாங்களா சிஎஸ்கேக்கு? தெரியல ப்ரோ, அதை பத்தி கேட்காதீங்க. இவரு பீடாக் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு, இஃப் யூனோ யூனோன்னு அது ஹிண்ட் கொடுத்துருக்காரு, பும்ரா தான் ட்ரேட். பும்ரா போட்டும், ஸ்கை போட்டு எல்லாரும் போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ப்ரோ, நீங்க சப்போர்ட் பண்ற ஐடியா இல்லையா? நீங்க பெரிய
நான் வந்து இந்த வருஷம் குஜராத் டைட்டன்ஸ் போலான்னு இருக்கேன். ஏன் ப்ரோ ரோஹித் சர்மா ஐ திங்க் ஸ்டில் பிளேயர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் மும்பைக்கு. வேணாம் ப்ரோ, அவர் பிளேயர் மட்டும் ஆடுறாரு, பேட்டிங் மட்டும் பார்ப்பேன் அவ்வளவுதான், சப்போர்ட்லாம் கிடையாது. இதுல இருந்து தெரியலையாங்க இவன்ல எப்படின்னு. கேப்டனா இருந்தா அந்த டீம் சப்போர்ட், கேப்டனா இல்லைன்னா அந்த டீமே வேணா நான் குஜராத் ஜெயசூர்யாவும் போறேன் அதே மாதிரி ராஜஸ்தான் தானே ப்ரோ. போறேன். இல்ல ஜெயசூர்யாவும் தோனி கேப்டனா இருக்க வரைக்கும் தான் இந்தியா மேட்ச் பார்ப்பேன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அதான் ஜெயசூர்யா இவன் ஒண்ணு தானே. நான் இந்தியாவுக்கு சொல்லல, மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான். இந்தியன் மேட்ச் எல்லாம் மும்பை பார்த்துக்கிட்டா இருக்கேன். கேப்டனா இல்லைன்னா கிளிக்க முடியுங்களா? நோ அப்படி இல்லண்ணா, இன்னும் இப்போ ஒரு கேப்டன் வந்திருக்காங்கல்ல, அவனை எனக்கு பிடிக்காதுண்ணா, அதனால. அப்படி பாண்டியா கப் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாளா வந்து ரோஹித் சர்மாக்கு வந்து ரோஹித் சர்மா முட்டு கொடுத்துருந்தேன். ப்ரோ ரோஹித் சர்மா பிடிக்கும்ண்ணா, அந்த ஹர்திக் பாண்டியாவை பிடிக்காதுண்ணா. இல்ல ப்ரோ ஐயப்பன், நீ எப்பவுமே ரோஹித் சர்மா இன்னொரு 10 வருஷத்துக்கு கேப்டன் பண்ண முடியுமா? அடுத்த கேப்டன்சி கொடுத்தாலும் ஆகணும். அதுக்கு அவன்கிட்ட தான் கொடுக்கணுமா? அதுவும் ட்ரேட் பண்ணி, ஏன் வேற ஆளே இல்லையா கேப்டன் பண்ண மும்பைல? அவரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அது எப்படி ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இவனுங்களாம் அப்படித்தாங்க. ஆனா ஜிடி எப்படி கப் அடிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. சாமி இருந்தாடி என்ன எப்படி தெரியும் சொல்லு. ஏன் இந்த மேட்ச்ல ஜிடி அடிக்க வேண்டியதானே, ஏன் அடிக்க மாட்டாங்க? எப்படி சிஎஸ்கே அடிச்சது சொல்லு. கடைசி பால் வரைக்கும் போய் ஜடேஜா அடிச்சாரு இந்த ஃபைனல்ஸ். அது எப்படி அடிச்சாங்க? நீங்க பார்க்க தானே போறீங்க இந்த சீசன்ல, பாருங்க மும்பை எப்படி விளையாடுறாங்க. ஒருத்தனுங்க எப்பயுமே சென்னைன்னு இருந்துட்டு போனோம் சப்போர்ட்டுங்க. தோனி இல்லாத சென்னையை பார்க்கணும்னா பார்ப்போம் அப்ப எப்படி இருக்குன்னு. தோனி இல்லையா இதுல இப்போ இந்த வருஷம்? இல்ல இப்ப இருக்காரு ப்ரோ. இனி அடுத்த 1-2 வருஷம் மேபி அவர் இல்லன்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பக்கத்துல பெங்களூர் போய்க்க வேண்டியதான். கோலி இருக்காருல்ல, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தோனி கோலி. பெங்களூர் தான் பொழந்துகிட்டு இருக்காங்க என்னன்னா இன்னைக்கு. அவனுக்கு என்ன ப்ரோ லூசுத்தனமா ஆக்ஷன் எடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு பவுலர்ஸே இல்லாம பவுலர்ஸும் வாங்கல, உட்கார்ந்து அல்சாரி ஜோசப் 11 கோடி கொடுத்து வாங்கி வச்சிருக்கானுங்க. தெரியல ப்ரோ. ஒரு அந்த ஜெரால் குவாட்ஸே எல்லாம் 5 கோடி தான் போனான், அவனே எல்லாம் ட்ரை பண்ணிருக்கலாம். மதுஷாங்கா போய் அல்சாரி ஜோசப் 11 crores கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. தெரியல, பாப்போம் என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரியல. அவனுக்கு ஏன்னா பவுலர்ஸே இல்ல ப்ரோ, சும்மா வந்து எல்லாமே அன்கேப்டா இருக்கானுங்க பவுலர்ஸ். என்ன ஐடியால் இருக்கானுங்கன்னு தெரியல. சரி ஓகே பாய், முடிச்சுக்கலாம். குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். குட் நைட்.